ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. நம்ம ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியே மேட்ச் எல்லாமே கரெக்டாக நடந்துருச்சு. இந்தியாவும் பங்களாதேஷ் கூட வின் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ப்ரிவியூ அண்ட் இந்தியா பாகிஸ்தான் த மதர் ஆஃப் ஆல் ரைவல்ரி அதோட ப்ரிவியூவும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம கூட நான் மட்டும் இல்லை, என் கூட 2 கெஸ்ட்டும் ஜாயின் பண்ணியிருக்காங்க இந்த எபிசோட்லேருந்து. ஸோ திஸ் இஸ் சந்தோஷ் அண்ட் திஸ் இஸ் தீபக். ஹாய் ஹாய். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ திஸ் இஸ் நாட் அ கிரிக்கெட் பாட்காஸ்ட் பிரசன்டட் பை பாட் 61. ஸோ அப்படியே ப்ரிவியூலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், நம்ம அப்படியே டாஸ்லேருந்து தான் ப்ரோ ஸ்டார்ட் பண்ணுவோம் எப்போவுமே. ஓகே. ஸோ டாஸ் வந்துட்டு இந்தியா ஜெயிக்கல, பங்களாதேஷ் தான் ஜெயிச்சாங்க. ஜெயிச்ச உடனே நான் என்ன ப்ரிவியூவில் சொல்லியிருந்தேன்னா, டாஸ் வின் பண்ண டீம் வந்து சேஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். பட் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்துட்டாங்க. ஸோ அது என்னை பொறுத்த வரைக்கும் ரீசன் வந்துட்டு, அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்ததுக்கு ரீசன் என்னவா இருக்கும்னா, சேசிங்க்கு அவங்க கிட்ட பிளேயர்ஸ் இல்லையோ. ஆமா, சொல்ற போனா முகமது அமலா பேரண்ட்ஸ்லாம் இதுவாயிட்டாங்க, இன்ஜூர் கன்சர்ட் ஆயிட்டாங்க. அப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட பவுலிங் அந்த அளவுக்கு கூட ஸ்ட்ராங் இல்லை. ஓரளவுக்கு இது சொல்கிறேன், ஸ்டார்டிங்கில் நம்மளை இது பண்ணுறது, நம்ம ஹை ஸ்கோர் அடிச்சிட்டு என்ன பண்ணுறது, அது மாதிரி இஷ்யூ. இப்போ இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் கொடுத்து ஒரு 300+ அடிச்சிட்டாங்கன்னா பங்களாதேஷால சேஸ் பண்ண முடியும். ஆக்சுவலி ரொம்ப கரெக்டான பாயிண்ட். என்ன அப்படின்னா, நான் தான் சொல்லியிருந்தேன் இந்தியா டாஸ் வின் பண்ண டீம் வந்து சேஸ் பண்ணுறதா பெட்டர் அந்த பிச்சுக்குன்னு. பட் இவங்க 2 பேருமே சொன்ன மாதிரி அவங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு தான் அவங்க ஆடினாங்க ஆக்சுவலி. பட் ஆனால் நம்ம இந்தியன் கேப்டன் ஆப்வியஸாக டாஸ் வின் பண்ணி நாங்கள் ஜெயிச்சிருந்தாலுமே சூஸ் டு பவுல் ஃபர்ஸ்ட் தான் பண்ணியிருப்போம், எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் நம்ம ஸ்குவாடை பற்றி வருவோம். நம்ம எல்லாருமே, நான் ப்ரிவியூவில் சொன்னேன் ஹர்ஷதீப் சிங் தான் ஆடுவார், ஏன்னா நியூஸ் எல்லாமே வந்துச்சுன்னு. பட் ஆனால் கம்பீர் வந்து இல்லைப்பா நான் வந்து ஹர்ஷித் ராணாவோடய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி சொன்னாலும் ஹர்ஷித் ராணா பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணியிருக்காருல இங்கிலாந்து சீரீஸில். யாராக இருந்தாலும் நீங்கள் கோட்டாவில் விளையாடினா அப்படி இப்படி சொல்லலாம், பட் ஹீ ப்ரூவ். எஸ், அந்த ப்ரூவ் பண்ணது இல்லை. அது எப்படின்னா, என்ன என் பிளேஸோட கேள்வி கேட்குறீங்க, நான் பாடுறா நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன்ற மாதிரி தான் ஆடினாங்க. அண்டு நம்ம அப்படியே பங்களாதேஷ் பேட்டிங்குள்ளே போயிடலாம். நான் என்ன சொல்கிறது, நம்ம அவ்வளோ ஸ்ட்ராங்காக போட்டோமா இல்லை அவனுங்க அவ்வளோ வீக்காக ஆனானுங்களா? எனக்கு பார்க்கும்போது ஷமி நல்லா போட்டார், ஹர்ஷித் ராணாவும் நல்லா போட்டாங்க. இருந்தாலும் விக்கெட் டெலிவரிஸ் போட்டாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ வேண்டாம் விருப்பம் வந்துட்டு எப்படியாச்சும் நம்ம வீட்டுக்கு போயிருந்தேன் ஸ்கூல், இது எப்படி தெரியுமா அந்த மாதிரி ஆடின மாதிரி இருந்துச்சு. வாடா போடுறா இந்த கேட்ச் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு என்னடா இவனுங்க 83க்கு 5. அதை விட முஷ்பிக் ரஹீம் எடுத்து என் தலைவன் என்னடா பேச்சு பேசினேன் என் தலைவன். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு போல, தன்னை தான் ஒரு வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 பிளேயரு, இவ்வளோ ட்ராஃபி அடிச்சிருக்கோம். இல்லை, கடைசியில் பார்த்தா அவர் யாரோ நம்ப வச்சிருக்காங்க, அதாங்க பாவம். அவர் 0ல் அவுட் ஆயிட்டாரு அன்லைக்கிலி. பட் என்ன அப்படின்னா, நம்ம இந்தியன் பவுலர்ஸ்க்கு கிரெடிட் கொடுத்தே ஆகணும். ஓப்பனிங்கில் நான் சொன்னேன் அந்த துபாய் பிச்சில் கொஞ்சம் ஓரளவுக்கு ரன் வேணும், ஏன்னா மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னர்ஸை போட்டு நெருக்கிடுவாங்க. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்க ஓவர் அக்ரெசிவாக போயிட்டு எல்லாருக்கும் கேட்ச் ப்ராக்டிஸ் கொடுத்து அவுட் ஆயிட்டாங்க. கரெக்டாக 8th ஓவரில் அக்ஷர் பட்டேல் வந்தார். அக்ஷர் பட்டேல் வந்த உடனே நான் அதான் ஃபர்ஸ்ட் பால் போட்டாரு, அவுட்டு. அது வந்து கேஎல் ராகுல் மட்டும் தான் கேட்டுச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு முஷ்பிக் ரஹீம் நீங்க சொன்ன மாதிரி பேசின பேச்சு அது பார்த்தீங்கன்னா அம்பையர் ராக், பிளேயர் பேட்ஸ்மேன் ஷாக்கு. எப்படா பிடிச்சி ரிவ்யூ ஆச்சு எடியா, டைம் போயிட்டு இருக்கியா, கடைசியில் பார்த்தா ஒரு செகண்ட்ல வந்து அவுட்ரா நீ போடா. அது என்னன்னு சொல்றது எனக்கு ஒன்று கொஞ்சம் பேசாடா பேசுனீங்கன்ற மாதிரி அவுட் ஆயிட்டாரு. திடீர்னு 2 விக்கெட் போயிடுச்சு. சர்மா 2 ஸ்லிப்பு ஒரு லெக் ஸ்லிப்ல வச்சு சரி ஏதோ ஒன்று நடக்குது, ஏன்னா அழகா விழுந்துச்சு. நம்ம அந்த பவுலருக்கு விழறத பார்த்தாலே தெரிஞ்சிடும் எப்படின்னு. கரெக்டா ஜெயக்கர் அலி வராரு, எட்ஜ் வாங்குது. சர்மா அப்படியே லபக்குன்னு அப்படி என்னது, அவர் சும்மா இருந்தாலே அவர் இடுப்பு மேலே விழுந்திருக்கும். அது அப்படியே கேட்ச் விட்டு எல்லாரும் செலிப்ரேட்டே பண்ண ஆரம்பிச்சு. தலையை ஒன்று தட்டாம பாருங்க. ஓ மை காட், பாவம். தரைய தட்டுன்னு தட்டி தரைய அழுதுருக்கும் முன்னாடியே போதும். வேர்ல்டு கப் ஜெயிச்சப்போ தரைய தட்டு, அந்த தட்டு அதே தட்டு தான். அதுக்கப்புறமா வந்துட்டு ஸோ கேட்ச் வந்து விட்டுட்டாரு. விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து நான் என்ன நினச்சேன்னா, அவள் தான் 120 ஆல் அவுட்டு, நம்ம சீக்கிரமாக ஸ்கிரிப்ட் எழுதி அடுத்த நாள் வீடியோ பேசிடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் இருங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பிளேயர்ஸ் இப்போ ஹிருதாயும் ஜெயக்கர் அலி, ஹிருதாயை பற்றி ஒரு 2-3 இயர்ஸாகவே பங்களாதேஷ் கிரிக்கெட்டுக்கிட்ட இருந்து ஒரு பயங்கரமாக சொல்கிறாங்க. ஸ்பின்னு நல்லா விளையாடுவார், மிடில் ஓவர்ஸ் நல்லா ஹிட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குன்னு. அவங்க என்னதான் பிளேயர்ஸ் விளையாடினாலும் அவங்க விளையாட விட்டது யாரு, நம்ம தானே. கையில் வந்து கேட்ச் ஏன்டா விட்டோம். அதே மாதிரி சர்மா ஒரு கேட்ச் விட்டாரு, ஹர்திக் பாண்டியா ஒரு கேட்ச் விட்டாரு. இந்த மாதிரி 2 கேட்ச் விட்டு அவங்க அடிக்க வச்சுட்டாங்க. பட் ஆனால் நம்ம ஆஸ் அ சந்தோஷ் ப்ரோ சொன்ன மாதிரி அவர் 2-3 வருஷமா சர்க்கியூட்ல இருந்துட்டு ஆக்சுவலி மஹமதுல்லா மாதிரி ஒரு பிளேயர், எக்ஸ்பீரியன்ஸ்ட் பேட்டரை வந்து ஹிருதாய்க்கு பதிலாக ஆட வைக்கிறோம், இல்லை ஜெயகர் அலிக்கு பதிலாக ஆட வைக்கிறோம். ஐ மீன் அவர் பதிலாக இவங்க ஆடுறாங்க அப்படின்னாலே. முகமதுல்லா பார்த்தீங்கன்னா இன்ஜுரி கன்சர்ன், நானே இப்போ சொல்லியிருந்தேன் தெரியுமா, ஃபர்ஸ்ட் ஆடி இருக்கலாம், கடைசியில் பார்த்தா தாங்க தெரியுது அவர் இன்ஜுரி கன்சர்ன்ல இருந்து. பட் ஆனால் தே ஜஸ்டிஃபைடு, நான் வந்து நாங்கள் தாண்டா ஃபியூச்சர் அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ணாங்க. ஸோ ஜஸ்டிஃபை பண்ணி அப்படியே எடுத்துட்டு போனாங்க. நான் நல்ல பார்ட்னர்ஷிப், 160 பார்ட்னர்ஷிப், ஜடேஜா, அக்ஷர் பட்டேல்,
இவங்க எல்லாரையுமே ஹிர்தாவையும் ஜேக்ரலையும் கொஞ்சம் டேக்கிள் அவங்க பண்ணாங்க. அடிச்சதும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டீம் கூட அது மாதிரி நம்ம சொல்லலாம். அடிச்சது இந்தியா மாதிரி ஒரு பெரிய டீம். இப்போ ஹிர்தாயும் ஜேக்கரலியும் என்ன பண்ணாங்கன்னா ஸ்பின்னர்ஸை நல்லா டேக்கிள் பண்ணாங்க. ஏன்னா இந்தியாவோட ஸ்பின்னர்ஸ் இங்கிலாந்து சீரியஸில் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதை வந்து இவங்க 2 பேருமே ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவை நல்லாவே டேக்கிள் பண்ணி ஒரு 150 அது அவங்க 160 அடிச்சதுன்னு runs பார்த்தீங்கன்னா அடிச்சாங்க. நல்ல பார்ட்னர்ஷிப், அதையும் நம்ம பெஸ்ட்டாக சொல்லலாம். பட் பார்த்தீங்கன்னா பெரிய டீம் இந்தியா மாதிரி பெரிய டீமுக்கு ஈக்குவலாக அடிச்சிருக்காங்க. அதுவே அவங்களுக்கு ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக பேசும். ஒரு சின்ன பசங்களாக இருந்து பெரிய பெரிய பிளேயர்ஸால முடியாததை அவங்க பண்ணி காமிச்சிருக்காங்க. தே ப்ரூவ்ட் இட். ஆக்சுவலி அவங்க அடிச்சது தான் ரன்ஸே. அவங்க அடிக்கலாம் ரன்ஸே வந்திருக்காது. நம்ம சொன்ன மாதிரி சீக்கிரமாக ஸ்கிரிப்ட் எழுதி இந்த வீடியோ பண்ணி கண்டிப்பா. பட் அவங்க 2 பேருமே அந்த எக்ஸ்போசர் காமிச்சாங்க, அந்த டெம்பரமெண்ட்டை காமிச்சாங்க. காமிச்சது மட்டும் இல்லாமல் அக்ஷர் பட்டேல் அவ்வளோ நல்ல ரிதமில் இருக்கார், ஜடேஜா அவ்வளோ நல்ல ரிதமில் இருக்கார், குல்தீப் இங்கிலாந்து மாதிரி பிளேஸே ஆட கஷ்டப்படும் போது இந்த 2 பசங்களுமே டைம் எடுத்தாங்க. இதுலேருந்து என்னென்னா நம்ம முன்னாடியே சொன்னோம் பிச் செம்ம ட்ரையாக இருக்கும், ஸ்பின்னர்ஸ்க்கு ஹெல்ப் இருக்கும். அவங்க அந்த இடத்துல நீங்கள் லாக் ஆகிடக்கூடாது அப்படின்னால தான் பவர் பிளே ரன் அடிக்கவே சொன்னோம். பட் அவங்க பவர் பிளேயில் கோட்டை விட்டுருந்தாலும் அந்த மிடில் ஓவர்ஸை ஒரு மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நமக்கே ஒரு ஸ்டேஜில் என்னடா விக்கெட்டே விழல, 260 270 அடிச்சிருவாங்க. ஏன்னா அவங்ககிட்டே நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. நம்ம அது மறக்க வேணாம். அண்ட் மோர் ஓவர் முந்தா நாளே என்ன நியூஸ் வந்துச்சு அப்படின்னா இந்தியன் டீம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது டியூ வரலன்னப்போ 280 நான் சொன்னேன். 260 பெட்டர் ஸ்கோர் ஆகிடும். ஏன் அப்படின்னா அந்த கிரவுண்டில் தான் ILT20 நடந்துட்டு இருந்துச்சு. ILT20 நடந்துட்டு இருக்கனால பிச்சு டெட்டாரேட் ஆகி இன்னும் ட்ரை ஆகி ஸ்பின்னர்ஸ்க்கு தான் ஹெல்ப் அதிகமாக இருக்கும், ஸ்லோவாக இருக்கும். ஸோ இது நம்ம இன்னொன்று பார்த்தீங்கன்னா லாங் பவுண்டரி வேறு. இது பவுண்டரிலாம் உங்களுக்கே தெரியும், பார்த்துருப்பீங்க. என்னடா டக்கு டக்குன்னு தட்டுறாங்க. 2 runs ஓடுறதுக்கே ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. அதையும் நம்ம ஸோ அதுவும் இல்லாமல் அங்கே ஹாட் அண்ட் ஹுமிடாக இருக்கும் போது இன்னுமே டஃப்பாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி டஃப் கண்டிஷனில் அவங்க ஆனது ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். பட் இன்னும் நான் என்ன சொல்லணும்னா இன்னும் டோர்னமெண்ட் ப்ராக்ரஸ் ஆக ஆக இந்தியன்ஸ் வந்து நம்ம வந்து 5 ஸ்பின்னர்ஸ் எடுத்துகிட்டு போகணுன்றது வந்துட்டு ஜஸ்டிஃபை பண்ணும் தான் நான் நினைக்கிறேன். இன்னும் ஸ்லோவாகும், இன்னுமே ஸ்லோவாகும், ஸ்லோவாகும், இன்னுமே டேர்ன் ஆகும், இன்னுமே பேட்டர்ஸ்க்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்படியே செம்மையாக 2 பேருமே ஆடிட்டு இருந்தாங்க. ஆடிட்டு இருக்கும்போது சரி எல்லாமே என்னடா போயிட்டே இருக்கே 260 வந்துரும்னு நினைக்கிறப்போ ஒருத்தர் வந்தார். எங்கேருந்து வந்தாருன்னு தெரில, அந்த டைலாக் பாய் இருங்க பாய் அது மாதிரி பண்ணிட்டாரு. செம்ம சம்பவம். ஸோ எங்கேருந்து வந்தாருன்னு தெரில, பட்டுன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருந்தாருங்கன்ற மாதிரி வந்து சூறாவளி போலிங் போட்டார். இது ஷமிக்கு ஒரு பயங்கர என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்கோங்கிறப்போ அவருக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஓகே நம்ம ரிதம் கிடச்சிருச்சு, திரும்ப நம்ம நல்லா அடுத்த மேட்ச்லேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஃபிடென்ட்டோட விளையாடுவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பும்ரா இல்லாத இடத்த கூட அவர் நிரப்பின மாதிரி எனக்கு தெரிஞ்சது. தெரியவே இல்லை. பும்ரா வந்து ஒரு 20 30 40 ரன்ஸ் கூட இது பண்ணிக்கலாம், லெஸ் ஆகிருக்கலாம். பட் அப்படி தெரியவே இல்லை. ஷமி வந்து 400 இருக்கான்னு சொல்லி சிங்கிள் ஹேண்டடாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பங்களாதேஷ் கூட உங்களுக்கு பும்ரா தேவை இல்லையே. ஆமாம். அதே மாதிரி என்னன்னா பும்ரா நம்ம சொன்னாலுமே ஐசிசி ஈவெண்ட்ஸ்ல இந்தியாவுக்கு ஹையஸ்ட் விக்கெட் யாருன்னா முகமது ஷமி. ஃபாஸ்டஸ்ட் 200 விக்கெட்ஸ் முகமது ஷமி. ஸோ முகமது ஷமி தான் வந்து இப்போதான் பும்ரா. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடிலாம் பார்த்தோம்னா பும்ராவும் புவியும் ஷமியும் தான் ஓஜிஸ் அவங்க தான் வந்து போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ டேய் நான் தான்டா வந்து இங்கே முன்னாடி நான் தான் இருந்தேன், இப்போ நான் தான் இருக்கேன், என்னையும் கவனிங்க. ஏன்னா நம்ம வந்து பும்ராவோட எக்ஸலன்ஸில் வந்துட்டு ஷமியை வந்து மறந்துடுறோம். ஏன்னா அவர் தான் வேர்ல்ட் கப்பில் 24 விக்கெட்ஸ் எடுத்தார். ஐசிசி ஈவெண்ட்ஸில் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் அவர் தான். பட் அப்படி இருந்து அந்த மாதிரி ஒரு ரெப்புடேஷன்லேருந்து வந்துமே அவருக்கான அந்த ரெகக்னிஷன் கிடைக்கல. பட் இது ஒரு செம்ம கம்பேக். 1.5 கழிச்சு வந்தார் ஷமி, ஞாபகம் இருக்குது. ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆடி வாங்கினார். அது சொல்ல போனால் ஒரு டைலாக் சொல்லுவாங்களே, மொதல் மேட்ச்சே மாப்பிள்ளை சாமிக்கு விட்டுருவான் சொன்ன மாதிரி விட்டுட்டு வந்தார் பாருங்க கம்பேக்கு. இங்கிலாந்து சீரீஸில் பண்ணதாக சொல்லி ஐசிசின்னு வந்துட்டு நான் தான்டா கிங்கு. டெஃபினெட்லி ப்ரூவ் அந்த அளவுக்கு பண்ணார். அவருக்கு அந்த பவுலிங் ரிதம் வந்துருச்சு, அந்த விக்கெட் டேக்கிங் பால்ஸ் போடக்கூடிய அந்த ரிதம் வந்துருச்சு. அந்த சீம் போர்ஷன் பார்த்தாலே தெரிஞ்சதுங்க, அப்படியே அழகாக குத்துச்சு, அழகாக அடிச்சது. ஸோ அதுலேருந்தே நமக்கு தெரியும்னா ஒரு நல்ல ரிதம்ல இருந்தார். அண்ட் மோரோவர் நம்ம ஹர்ஷித் ராணா நம்ம என்னதான் கொஸ்டின்ஸ் பண்ணாலுமே அவர் செம்மையாக போட்டு கொடுத்தாரு. அந்த இடத்துல வந்துட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு 2 விக்கெட் எப்படி இருந்தாலும் அந்த மனுஷன் 2 விக்கெட் 3 விக்கெட் எடுத்துடுறான். ஃபேண்டசியில் எடுக்கிறாலும் நல்ல பாயிண்ட்டும் கூட கொடுத்துட்றாரா. ஸோ நம்ம அவர் பிளேஸை கேள்வி கேட்க முடியல. இருந்தாலும் ஹர்ஷ்தீப் என்ன தப்பா பண்ணாருன்னு தெரியல. ஸ்குவாடை விட்டு வெளியே போறதுக்கு அவர் ஒண்ணுமே பண்ணல. கரெக்ட் எல்லாமே கரெக்டாக பண்ணாரு. ஆனால் இப்போ வெளியே வந்திருக்காரு. இப்போ அவர் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஷமி ஃபார்மில் இருக்காரு. ஹர்ஷ்தீப் வந்தால் லெஃப்ட் ஆர்ம் பேச சொல்கிற மாதிரி ஒருவேளை பும்ரா இருந்தால் போயிருப்பாங்களோ நம்ம ஹர்ஷ்தீப் கண்டிப்பாக. ஓகே ஆக்சுவலி நான் என்ன சொல்கிறேன், பும்ரா இருந்தா ராணாவே கிடையாது, ஹர்ஷ்தீப் கிடையாது, ஷமி பும்ரா அந்த காம்பினேஷன். பட் ஆனால் நம்ம மனசு ஹர்ஷ்தீப் கிட்ட போகுது. பிகாஸ் வி ஹேவ் டு ஃபீல் ஃபார் ஹிம். அதனால் வந்துட்டு அப்படியே சும்மா வாங்க நம்பர் 1 பவுலர்லாம் இருந்திருக்காருங்க அவர் T20ல. ஸோ 220 நடிச்சிட்டாங்க. நாம் என்ன நினச்சோம் 230 ஒரு ஸ்கோராக நம்ம ஈஸியாக சேஸ் பண்ணிடும்னு நினச்சோம். பட் அந்த அளவுக்கு ஈஸியாக பங்களாதேஷ் விடலை, டு பி ஹானஸ்ட். ஸோ நான் என்ன ப்ரிவியூவில் சொல்லியிருந்தோன்னா செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் வரப்போ ஃபஸ்ட்டு 10 ஓவர் கொஞ்சம் பார்த்து ஆடலாம், 45 or 1 வந்தால் ஓகே. ஏன்னா டியூ வந்துச்சுன்னா ஈஸியாகிடும், பிச்சு பால் பேட்டுக்கு வரணும்.
ஆனால் ஆக்சுவலி ரோஹித் சர்மா எடுத்த ரூட் கரெக்ட், ஒரு ரூட்டு தாமலே கரெக்ட் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே 69க்கு ஒன்றுன்றது ரொம்ப தேவைப்பட்ட ஸ்டார்ட். அந்த பவர் பிளேயில் கொடுத்த ஸ்டார்ட் தான் இப்போ அவங்களுக்கு கடைசியில் மிடில் ஓவர்ஸ்லலாம் நம்ம ஸ்டக் ஆகி நின்னோம் தெரியுமா, அது அங்கே தான் காம்பன்சேட் ஆனது பவர் பிளேயில் விளையாண்டதுனால தான். ஸோ அதனால் வந்துட்டு செம்ம ஸ்டார்ட். வழக்கம் போல் 2023 வேர்ல்டு கப் எனக்கு தேஜாவூ மாதிரி தான் இருக்குது. ஃபைனல்ஸில் போய் ஃபம்பிள் இல்லை பண்ணி ஸ்டார்ட்டை பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட நினச்சேன் ஒரு 20 ஓவர்ஸ்க்குள்ளேயே மேட்ச் முடிச்சிருவாங்க, ஒரு 20 to 25 ஓவர்ஸ். திடீர்னு பார்த்தா ஒரு விக்கெட்டு. நம்ம அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்ட்ரகிள் அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. நம்ம விராட் கோலி ஸ்ட்ரகிள் ஆகி நம்ம பார்த்துருக்கோமா? மோஸ்ட்லி இல்லை. ஸோ அது அது ரொம்ப என்ன அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி பிச்சு வந்து ட்ரை ஆயிடுச்சு. மோர் ஓவர் டியூ வரல, ஈரப்பதம் இல்லைன்னா இன்னுமே ஸ்பின்னர்ஸ். ரிஷாத் ஹுசைன் வந்து அந்த ஊரில் எப்படி தெரியுமா, அரைக்குழி போடுவார், தூக்கி அடித்து அவுட் ஆவாங்க அப்படி தான். ஆனால் அவர் வந்து இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் எதிர்க்க 2 wickets 34 runs தான் கொடுத்துருந்தார் 10 overs. மெஹதி ஹசன் மிராஸும் நல்லா போட்டாருன்றப்போ நம்மளே நல்ல பிளேஸ் ஆஃப் ஸ்பின், பட் நம்மள ஒரு மாதிரி திணற வச்சிருக்காங்க அப்படின்னா அப்போ அந்த பிச் எவ்வளோ நல்லா ரியாக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கணும் நம்ம. ரிஷாத் ஹுசைன் பற்றி இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, அவர் பங்களாதேஷில் வந்து ஃபஸ்ட்டு ரிஸ்ட் ஸ்பின்னர், லெக் ஸ்பின்னராக வந்திருக்காரு. இது வரைக்கும் பங்களாதேஷ்லேருந்து லெக் ஸ்பின்னர் பெருசாக நல்லா போட்டதில்லை. அவர் கொண்டு வந்திருக்காங்க தேடி பல கண்டுபிடிச்சு. வருஷம் கழிச்சு ஒரு லெக் ஸ்பின்னர் டொமஸ்டிக்ல இருந்து அவரை நல்லா Groom பண்ணி ஸ்கவுட் எடுத்துட்டு பண்ணி வந்தாரு. கொண்டு சூப்பரா. வந்திருக்காங்க. நல்லா போட்டார். அதே மாதிரி அவங்க ஊர்ல இவர் சொன்ன மாதிரி, பிரதர் சொன்ன மாதிரி தொட்டாலே லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வருவாங்க. நீ எங்க போய் யாரை கேட்டாலும் நம்ம ஷாகிப் அல் ஹசனா இருக்கட்டும், சரி நிறைய ஓஜிஸ் இருக்காங்க. தாய்ஜுல் இஸ்லாம் ஆகட்டும், ஷாகிப் அல் ஹசன் ஆகட்டும், இந்த மாதிரி பல பேர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ லெக் ஸ்பின்னர் அந்த ஊர்ல இருந்து ரொம்ப ரேர் வராது. ஆஃப் ஸ்பின்னர் கூட கிடைச்சிருவாங்க. மெஹதி ஹசன் மிராஸ், மஹமூத் அலாவி ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். எனக்கு இன்னொரு கொஸ்டின் உங்ககிட்ட இருக்கு. இப்போ கோலி வந்து லெக் ஸ்பின் ஏன் அவர் திணறாருன்னு உங்களோட நீங்க பார்த்துருப்பீங்க. அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்க. ஆக்சுவலி என்ன அப்படின்னா, அவரோட ஃபீட் வந்து அதாவது அஸ் அ பேட்ஸ்மேனா நீங்க ஃபீட் கான்ஃபிடென்ட்டா முன்னாடி எடுத்து வைக்கணும். நீங்க டவுட்ல வச்சுட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் வந்து பேட் எடுத்துட்டு போக முடியாது. ஏன்னா பேடு கிட்ட பேட் வந்தாதான் அது கரெக்டாக ஃப்ளோவில் போகும். நீங்கள் இவன் டேர்ன் பண்ணுறானா இல்லையா, நம்ம கரெக்டாக ஆடணுமா. அதுவும் இல்லாமல் கோலி ரொம்ப டாட் பால் ஆடி ப்ரெஷர் ஆகிட்டு. அதேதான் ஜீவா நீங்கள் சொன்ன மாதிரி நானும் விராட் கோலியை பார்த்தேன். ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இறங்கி அடிப்பார், ஸ்பின்னாலே ஞாபகம் இருக்கா. இப்போ என்னடானா ரொம்ப பேக் ஃபுட் போயிடுறாரு, ஒரு ஃபுட்டு பின்னாடி வச்சு. அப்பயே நேற்று கூட பார்த்தீங்கன்னா கட் பண்ண தான் பார்த்தாரு, பட் கேட்ச் மாட்டிக்கிச்சு. அன்னைக்கு தான் சொல்லணும். இப்போ நீங்கள் 2 பேரும் சொன்னீங்க. நான் என்ன பார்க்குறேன், நேற்று கமெண்ட்ரியிலுமே அதான் பேசிகிட்டு இருந்தாங்க. என்னென்னா, இப்போ வில்லியங்கும் டாம் லேத்தமும் ஸ்பின்னரை டேக்கிள் பண்ணாங்க. எப்படின்னா, அவங்க ஸ்வீப் ஷாட் நிறைய விளாண்டாங்க. ரிவர்ஸ் ஸ்வீப்பு, ஸ்வீப் ஷாட்டு எல்லாமே நிறைய விளாண்டாங்க. கோலி அதை பண்ணவே மாட்டார். அதை பண்ணுனா இவர் இந்த லெக் ஸ்பின்னுக்கு அவருக்கு இருக்கிற அந்த இதை வந்து தப்பிச்சு கொஞ்சம் ஸ்கோர் பண்ணலான்னு. இது வந்து ரொம்ப வருஷமா எல்லாரும் பேசுகிற பேசலாம். என்னன்னா கோலி வந்துட்டு ஸ்வீப் ஆட மாட்டார் அவ்வளோவா. அண்ட் நீங்கள் லெக் ஸ்பின்னரை வந்து ஸ்வீப் பண்ணிங்கன்னா, கன்வென்ஷனல் ஸ்வீப் பண்ணிங்கன்னா ஆக்சுவலி லெக் ஸ்பின்னர்ன்றது பால் வெளில போகும். நீங்கள் கன்வென்ஷனல் ஸ்வீப் பண்ணிங்கன்னா கொடையடிக்கும். நீங்கள் ரிவர்ஸ் ஸ்வீப் தான் ஆடணும். பட் 36 வயசில் வந்து கோலி திரும்பியும் அது எல்லாமே பண்ணுவாரா அப்படின்றது அது அவருக்கு முடியாதுன்னு இல்லை. பட் அவர் ஒரு ரெஜிமில் இருக்கிறப்போ அது அவர் தான் முடிவு பண்ணணும். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, அவர் சொன்ன மாதிரி ஏறி வந்து ஆடுறது அவருக்கு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா பட் நீங்கள் வந்து அது கூட எப்படின்னா கணிக்கணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா லெக் ஸ்பின்ன்றது பால் வெளில போயிடும். நீங்கள் ஏறி வந்து விட்டுட்டிங்கன்னா ஸ்டம்பிங் ஆகிடுவீங்க. ஸோ அவர் வந்து கான்ஃபிடென்ட்டாக அவர் ஃபீட் எப்போ முன்னாடி எடுத்து வச்சு பேக் அது ஃபுல்லாகவே அவுட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா பேக் ஃபுட்டு தான். ஆமாம், கொஞ்சம் எப்படின்னா ஒரு பயத்திலே ஆடுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி விராட் கோலியை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். அது என்னன்னா ஏதோ மிஸ்டேக்ஸ் கண்டிப்பாக அந்த அதாவது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவர் இன்டிசைசிவாக தான் வைக்கிறாரு. டென்டேட்டிவாக வைக்கலாமா வேணாமான்னு போகிற. ஸோ அதை அவர் கரெக்ட் பண்ணி இந்த ஃபேப் 4ன்னு எடுத்துக்கிட்டீங்கல்ல, அதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஸ்பின்னு நல்லா விளையாடுறாங்க. ஏன்னா ஜோ ரூட்டு, வில்லியம்சன், ஸ்மித் எல்லாருமே ரிவர்ஸ் கண்டிப்பா ஸ்வீப் ஷாட் சூப்பரா விளையாடுறாங்க. இவர்கிட்ட இல்ல, அது இல்லாதனால தான் ஸ்பின்னு கிட்ட இன்னுமே அவர் திணறிக்கிட்டு இருக்காரு. லெட்ஸ் ஹோப் அவர் அதை ரெக்டிஃபை பண்ணி வருவார்னு. அவர் இனிமே ரெக்டிஃபை பண்ணி அதை கொண்டு வரதுக்கு டைம் இருக்கு, இருந்தாலும் பண்ணலாம். அவரால் முடியும். ஸோ அது வந்து நிறையவே ப்ரூவ் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா இதுல இருந்து மீண்டு வருவார். ஸோ அப்படியே ரோஹித் சர்மா அவுட் ஆயிட்டாரு, கோலி ஸ்ட்ரகிள் பண்றாரு, ஸ்ரேயஸும் வந்தோடனே பெருசா அதுவும் ஆடல, அவுட் ஆயிட்டாருன்றப்போ என்னடா திரும்பியும் பங்களாதேஷ் கூட குத்துவாங்க போறோமா நினைச்சப்போ அந்த டைம்ல ஆக்சுவலி அக்ஷருமே திரும்பி ப்ரொமோட் பண்ணாங்க. அதுவுமே ஒரு நல்ல மூவி. ஏன்னா வந்துட்டு லெக் ஸ்பின்னர் ரிஷாத் ஹுசைன் போடுறாரு. ஆனால் ரிஷாத் ஹுசைன் ஒரு பக்கா ஸ்கெட்ச் போட்டாருங்க அக்ஷர் பட்டேலுக்கு. நீ எப்படி இறங்கி தான் அடிக்க போறேன்னு எனக்கு தெரியும். அவனை தூக்கி போடுறான், தூக்கி பார்த்தா மேலே பறக்குது பால், அசால்ட்டாக பிடிச்சி நீ கிளம்பு, அவ்வளோதான். அதனால வந்துட்டு அவங்க கரெக்டாக தான் பிளான் பண்ணி வந்தாங்க. ஆனால் எங்கே கேம் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் சுப்மன் கில், அதாவது பிரின்ஸு
இந்தியாவின் தங்க மகன் இப்படி எல்லாமே இருக்கு. வைஸ் கேப்டனை குடுக்கணுமா? ரீசெண்டா பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ODI பேட்ஸ்மேனு. ஆக்சுவலி வி ஹேவ் டு கங்ராச்சுலேட் ஹிம். ஏன்னா ரொம்ப நாளா பாபர் அசம் இருந்தார். அவர் என்னதான் பண்ணாருன்னே தெரியல. ரொம்ப நாளா அவர் தான் நம்பர் 1 இருந்தாரு. பட் வந்து இப்போ சுப்மன் கில் அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. ஸோ அங்க இப்போ புரியுதாடா நான் ஏன் நம்பர் 1 பேட்ஸ்மேன் இன் ஓடிஐன்னு அவர் காமிச்சிட்டாரு. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ரகிளிங் பிட்ச்ல எல்லாருக்குமே பார்க்கும்போது என்ன 120 பால்ல 100. ஆக்சுவலி முன்னாடிலாம் ஓடிஎஸ்ல அப்படிதான் 100 அடிப்பாங்க. இப்போதான் வந்து 30 40 பால் 50 பால் 100 அடிச்சு அந்த ஒரு ஐ மீன் அந்த பழைய கிரிக்கெட்டை வந்து எல்லாமே மறந்துட்டாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஓல்ட் ஸ்கூல் செஞ்சுரி தான். ஆனால் ரொம்ப தேவைப்பட்ட செஞ்சுரி. ஏன்னா டார்கெட் பெருசு இல்லை. ஒருத்தர் நிற்கணும், செட்டில் ஆனவர் நிற்கணும். ஸ்லோ செஞ்சுரி பத்தி நீங்க பேசலாம். பட் பிட்ச் ரொம்ப ட்ரை, ஸ்லோ பிட்ச். அவரால் அப்படிதான் ஆட முடியும். இல்ல அவரு விளையாண்ட கேம் தான் அந்த கரெக்டானது. பிட்சுக்கு கரெக்டான கேம். ஆமா இப்ப அவருக்கு அவர் மேல அந்த ஸ்லோக்குனால கிரிட்டிசிசம் இல்லை. அவர் பண்ணதான் கரெக்டான வே அதான். ஸோ அவருக்கு கரெக்டா கடைசி நேரத்துல கொஞ்சம் அந்த ஹெல்ப் கொடுத்தது யாருன்னா நம்ம கேஎல் ராகுல் வேற ஒரு கேட்ச் விட்டுருவாங்க. ஆமா, அதுக்கு தான் ரோஹித் சர்மா தெய்வமே நீ எங்கேயோ போயிட்டாரு புண்ணியம். அவர் ரோஹித் சர்மா அங்க இருந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்து நான் விட்டேன்ல, சரி ரொம்ப பங்காளி தேங்க்ஸ் காப்பாத்திட்டான். அதே பிளேயருக்கு தானே விட்டாரு. ஆமா. So, அதனால வந்துட்டு விட்ட உடனே அவருமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு. அப்பாடா சரி அப்படின்னு. ஆக்சுவலி கேஎல் ராகுல் அப்போ வந்து 8 ரன்ல 9 ரன்ல ஆமா, இருந்து ரொம்ப முடிச்சிருந்து என்ன நாள் நடந்திருக்கலாம், அது நம்ம கிட்ட நம்ம இல்ல. மேட்ச் ஜெயிச்சிருப்போம். பட் ரொம்ப ப்ரெஷரா போய் ஜெயிச்சிருப்போம். திடீர்னு ஹார்திக் வந்து சுத்தி இருக்கலாம், ஜடேஜா விழாம இருந்திருக்கலாம், சுப்மன் அடிக்க போய் அவுட் இருக்கலாம். கண்டிப்பா. விக்கெட் விழும்போது சுப்மனுக்கு ஒரு ப்ரெஷர் ஆகும். அவர் இன்னும் டாட் பால் ஆடுவார். அடிக்க போகும்போது விக்கெட் என்னனாலும் நடந்திருக்கலாம். நேற்று வின் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருந்துச்சு பால்ஸ். நம்ம ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா ரொம்ப க்ளோஸ் ஆகிச்சு. சொல்ல போனால் ஆயிருக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரெஷரிங் மேட்சாக கூட ஆயிருக்கலாம். இன்னொன்று என்னன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ட்ரிக் மிஸ் பண்ணிட்டாங்க பங்களாதேஷ். என்னன்னா லெக் ஸ்பின்னர் வந்து ரிஷாத் ஹுசைனை ஃபுல் அட்டஸ்டச் முடிச்சிருக்கலாம். எதுக்கு 2 ஓவர் வச்சிருந்தான்னு தெரியல. திரும்பி 2 ஓவர் ஆகும்போது அப்போ கேஎல் ராகுல் செட்டில் ஆகி தூக்கி 6ல அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதை நானுமே யோசிச்சேன் மேட்ச் பார்க்கும்போது. விக்கெட் விழுந்துருச்சு, அப்படியே ஸ்ட்ரெச்சில் முடிச்சிருந்தா ஏதாவது விக்கெட் சான்ஸ் இருந்திருக்கும். ஒரு பேஸ் பவுலிங் கொண்டு வந்து ஒரு 2-3 ஓவர்ஸ்க்கு அப்புறம் வந்தோடனே கேஎல் ராகுல் அப்படியே ஒன்ஸ் நம்ம ஃபாஸ்ட் பாலர் ஆடும். இங்க வந்து ஸ்பின்னர் ஆட தான் கஷ்டமா இருக்கு. நீ ஃபாஸ்ட் பால் எடுத்துட்டு வந்தா பேட் வரப்போகுது, நான் தட்டுறேன், எனக்கு கான்ஃபிடன்ஸ் வரும், பேட்ல படுதுன்றப்போ அந்த ட்ரிக்கை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ மோர் ஓவர் வந்துட்டு செம்மையா ஆடும் போது அந்த கடைசியாக சுப்மன் கில் அவரோட 100 அடிச்சிட்டாரு. தொடர்ந்து 2வது 100 லாஸ்ட் அகமதாபாத் சாம்பியன்ஸ் டிராஃபில பார்த்தீங்கன்னா ஐசிசி ஈவெண்ட்ஸ்ல இதான் ஃபர்ஸ்ட். ஸோ செம்ம அவர் வந்து அப்படியே செம்ம டச்சில் இருக்காரு. பேட் எடுத்தாலே ரன்னுன்ற மாதிரி தான் இருக்காரு. எல்லா கிரிட்டிசிசமே ஆஃப் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். ஸோ இட் டிசர்வ் ஒரு செஞ்சுரியிலேருந்து வந்திருக்காரு. அகமதாபாத்தில் ஒரு கிரேட்டஸ்ட் செஞ்சுரி. ரொம்ப நாளைக்கு கன்சிக்யூட்டிவாக இப்போ செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அவர் மேலே இந்த டெஸ்ட் மேட்ச்சில் ஆஸ்திரேலியா சீரியஸ்லலாம் பயங்கரமான கிரிட்டிசிசம் இருந்துச்சு. அது எல்லாமே இப்போ கொஞ்சம் போயிடுச்சு. ஒரு மாதிரி நல்லா விளையாண்டு இப்போ பேசினவங்க எல்லாம் இன்னும் அவருக்கு டெஸ்ட் மேட்ச்ல வாய்ப்பு வருமானு தெரியல. ஆனால் ஓடிஐ ஃபார்மேட்ல நான் தான் இப்போதைக்கு கிங்குங்கிற அதே மாதிரி நம்பர் 1 பிளேஸ்க்கு வந்திருக்காரு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்பர் 1 ஓடிஐ பேட்ஸ்மேன், வைஸ் கேப்டன், பிரின்ஸா இருக்கட்டும், வைஸ் கேப்டன் எல்லாமே இம்ப்ரூவ் இந்த இடத்துக்கு. அது இல்லாம எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃபியூச்சரை பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா கோலி இதை தான் பண்ணுவார். அவரோட சின்ன வயசுல நம்ம 10 இயர்ஸ் முன்னாடி பார்த்தோம்னா இதை கோலி பண்ணிட்டு இருந்த வேலை. டெண்டுல்கர் வந்து கோலி கிட்ட கொடுத்துட்டு போனார். இப்போ வந்து துப்பாக்கியை பத்திரமா பிடிக்க கில். அது மாதிரி நம்ம விராட் கோலி கொடுத்துட்டு ஏன்னா கோலி இப்படிதான் ரொம்ப பேஸ் பண்ணுவார். இன்னிங்ஸ் சேஸ் பண்ணி முடிச்சு கொடுப்பாரு. ஸோ அது கில் திரும்பியும் பண்ணியிருக்கிறாரு. டெஃபினட்டா. ஸோ வி ஃபவுண்ட் ஆஃப் ஃபியூச்சர்னு நம்ம தாராளமா சொல்லலாம். கண்டிப்பா. ஸோ அப்படியே செம்ம ஹாப்பி எண்டிங்கா கடைசியா ஒரு 6 அடிச்சு கேஎல் ராகுல் வந்து மேட்ச் முடிச்சாரு. இந்த இதே மாதிரி தான் ஒரு ஐசிசி ஈவெண்ட்ல முதல் மேட்ச் 6 அடிச்சு முடிச்சு கொடுப்பாரு. அது என்ன டோர்னமெண்ட் எனக்கு தெரியும். அந்த மாதிரி நடக்காம இருந்தா நல்லதுதான். ஸோ வி ஹோப். ஏன்னா செம்ம ஃபார்ம்ல இருக்கும் எல்லாருமே. பெருசாக எந்த வித சேஞ்சுமே இருக்க போகிறது இல்லை. அடுத்த மேட்சஸ்லாம் இதே பிச்சில் தான் ஆட போகிறாங்க, இதே கிரவுண்டில் தான் ஆட போகிறாங்கன்றப்போ இப்போது வந்து எல்லா அந்த ஒரு கிராஸை பற்றியுமே இந்தியன் டீம் தெரிஞ்சு வச்சுருக்கணும் இந்த டைமுக்கு. ஆனால் வந்துட்டு நெக்ஸ்ட்டெல்லாம் நல்லா போகும். ஸோ நம்ம ரிவ்யூவோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம ப்ரிவியூவில் சொன்ன மாதிரி எல்லாமே கரெக்டாக நடந்துச்சு. ஒரு ஆள் 280 அடிச்சிருந்தா பங்களாதேஷ் ஸ்டஃப் கொடுத்துருக்கலாம். பட் அடிக்க முடியல. இந்த ஸ்கோரே பெருசாக தெரிஞ்சது காரணம் டியூ வராது தான். ஸோ இந்த டியூ வராமல் இருக்கிறது வந்து ஒரு அலாம் சைன் ஃபார் இந்தியா. நாளைக்கு டாஸ் வின் பண்ணி we are going to bowl first அப்படின்னு பாகிஸ்தான் கூட ஏதாவது ஆயிடுச்சுன்னு வைங்க. இருங்க அதை வந்து அதே ப்ரிவியூக்குள்ள குதிக்க இல்லை. இன்னொன்று என்னன்னா, இப்போ இந்தியாவுக்கு இந்த மேட்ச்ல இருந்து ஒரு லெசன் மாதிரி என்ன எடுத்துக்கலாம்னா, இப்போ 2023 ஓடிஐ வேர்ல்டு கப்பில் என்ன நடந்துச்சுன்னா, எல்லா மேட்சுமே டாப் ஆர்டர் ஃபர்ஸ்ட் 4 அடித்து இந்த மிடில் ஆர்டருக்கு வந்து அந்த சான்ஸே கிடைக்காம இருந்துச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னா, ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே அவங்களுக்கு அந்த ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு எல்லா பிளேயர்ஸுக்குமே. ஸோ ஃபஸ்ட் மேட்சை ஈஸியாக வின் பண்ணல, கன்வின்சிங்காக வின் பண்ணாமல் ஒரு ப்ரெஷராக போய் வின் பண்ணதுனால கிட்டத்தட்ட நமக்கு ஒரு வேக்கப் கால் மாதிரி வேக்கப் கால் தான். ஏன்னா இன்னொன்று என்னன்னா, எல்லாருமே சொன்னதுன்னா இது ஒரு ப்ராக்டிஸ் கேம் எடுத்துக்கோங்க. ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்களோ. பட் ஆனால்
தோத்துருந்தா ரொம்ப இதுவாக தான் ஒரே போயிருக்கும். விஷயம் தான், நேற்று நம்ம சின்ன டீமாக இருந்தாலும் பரமா பயத்தை காமிச்சிட்டான் பரமா, அதே தான் நம்ம சொல்லணும். இது ஒரு வேக்கப் கால் மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் மேட்ச் கண்டிப்பாக பெரிய பெரிய டீம் கூட ஆகாமல் இம்ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும் டெஃபினட்டாக. பட் ஆனால் ஒன்று இது ப்ரெசன்டேஷனில் வந்துட்டு முடிச்சப்பறம் ரோஹித் சர்மாவை கேள்வி கேட்டாங்க, என்னங்க ஹேட்ரிக்கு கேட்ச் விட்டீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உடனே அவர், நான் அக்ஷர் பட்டேல் ஹோட்டல் கூட்டு போகிறேன், எதுக்கு சமாதானப்படுத்தவா? அவனுக்கு ஹேட்ரிக்கு போய் சோறு வாங்கி கொடுத்தா மட்டும் சரியாயிடுமா? பட் எண்ட் ஆஃப் தி டே இதெல்லாமே பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி கேம் தான். இல்ல ஹர்ஷர் பட்டேலுமே அதான் சொன்னார், இது அட்லீஸ்ட் நல்ல ஹோட்டலுக்காச்சும் கூட்டு போய் அவருக்கு நல்ல சாப்பாடு வாங்கி கண்டிப்பாக பண்ணுவார். ஸோ வந்துட்டு இதோட அப்படியே நம்ம ரிவ்யூ முடிஞ்சுது. முடிஞ்சு அப்படியே ப்ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஸோ ப்ரிவ்யூ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, த மதர் ஆஃப் ஆல் ரைவல்ரி, இந்தியா vs பாகிஸ்தான். February 23 சண்டே நடக்குது. 2 மணிக்கு மேட்ச் ஆரம்பிச்சிருவாங்க. டிவி ஷோலாம் 12:30க்கு ஆரம்பிச்சிருவாங்க. பழைய மேட்ச்லாம் போட்டு காமிக்க ஒரு ஆரம்பிச்சிருவாங்க. ஃபைட்டு மாதிரி அப்படியே. அவ்வளோதான். ஏன்னா இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, என்னதான் ஆக்சுவலி நம்ம பார்த்தோம்னா, அந்த காலத்துலேருந்தே பாகிஸ்தான் நம்மளை டாமினேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம வெறும் அவங்களை டாமினேட் பண்ணது 2 இதில் மட்டும் தான். ஒன்று T20 வேர்ல்ட் கப், இன்னொன்று ODI வேர்ல்ட் கப். இந்த பர்டிகுலர் டோர்னமெண்ட் தான் வி ஆர் ஆக்சுவலி ஸ்லைட்லி பிலோ. அவங்க 3 நம்ம 2 ஹெட் டு ஹெட் பார்க்கும்போது, அதுவும் இல்லாமல் இது ஒரு ரிவெஞ்ச் மேட்ச் அப்படின்னு எல்லாருமே 2017 ரிவெஞ்சுக்கு இந்த ஃபைனலில் அடிச்சு பெரிய பெரிய இதெல்லாம் ஆச்சு, நிறைய இஷ்யூஸ். யார் மறக்க முடியும்? அந்த ஹர்திக் பாண்டியா 3 6 அடிச்சுட்டு ஜடேஜா அவுட் பண்ணிட்டு அவர் அந்த பிச்செல்லாம் பேட்டெல்லாம் உடைச்சிட்டு போவார். ஸோ அதை நான் அப்போ வந்து 2017 அந்த டைம் நடக்கும்போது, அது ஒரு 8 இயர்ஸ் ஆயிடுச்சு கரெக்டாக. எல்லாருமே ரிவெஞ்ச் மேட்ச் தான் இதுவுமே எதிர்பார்க்குறாங்க. இந்தியா ரிவெஞ்ச் கொடுக்குமா கொடுக்காதான்றதை அப்படியே நம்ம ஒன்றா ப்ரிவியூவில் பார்க்கலாம். ஸோ ப்ரிவியூ நம்ம எப்பவுமே வழக்கம் போல் வந்துட்டு பிச் கண்டிஷன் எல்லாமே இப்படி தான் பேசுவோம். இதே பிச்சில் தான் ஆட போகிறாங்க. பிச்சு இதே மாதிரி தான் இருக்க போகுது. என்னென்னா இப்போ துபாயில் வந்து ரொம்ப ஹியூமிடிட்டி கிடையாது, ஒரு நார்மலான வெதர் தான். 28 டிகிரி 30 டிகிரி செல்சியஸில் தான் இருக்குது. ஸோ டியூ வராது. செகண்ட் பேட்டிங்க்கு டியூ பெருசாக இந்த டோர்னமெண்ட்டில் இருக்காது. துபாயில் 3 மேட்சஸ்லேயுமே டியூ இருக்காது. அதனால பாகிஸ்தான் கூட பாகிஸ்தான் என்ன நினைப்பாங்கன்னா, கொஞ்சம் பங்களாதேஷ் பண்ண மாதிரி நம்மளுமே அதை தான் பண்ணுவோம். ஒரு ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்து ஒரு 300 எப்படியாவது அடிச்சிட்டோன்னா இந்தியாவை கன்வின்சிங்காக கொஞ்சம் டிஃபெண்ட் பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிறது யோசிப்பாங்க. சொல்ல போனால் அவங்களுக்கு இது ஃபேவரான கிரவுண்டு வேறு. ஏன்னா நம்மளை நிறைய தேடி அடிச்சிருக்காங்க. ஏஷியா கப்பாக இருக்கட்டும், சரி அந்த T20லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நம்ம ரெக்கார்டை அந்த ஸ்டீக் பண்ணதை உடச்சி விட்டானுங்க, அவ்வளோதான் முடிச்சு விட்டுருப்பாங்க. அந்த ஆமாம், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு தான் ஹோம் கிரவுண்ட் மாதிரி இது. சொல்ல போனால் செகண்ட் ஆஃப் ஹோம் கிரவுண்ட் அவங்களுக்கு. என்ன கேட்டால் பாகிஸ்தானுக்கு ஒரு 1 ஹேண்ட். ஆமாம், ஏன்னா ரொம்ப நாளாக அவங்க பாகிஸ்தானில் ஆடாதப்போ துபாயில் தான் ஆடிட்டு இருந்தாங்க. ஆமாம், நிறைய மறக்க வேணாம். பட் ஆனால் அதே மாதிரி பாகிஸ்தான் வந்து என்னதான் ஒரு மேட்ச் தோத்துட்டு வராங்க. அவங்க வந்து ரொம்ப கேவலமாக தோத்தாங்கன்னா, ஆமாம் எஸ், ஏன்னா பாபர் அசம் இருந்த நாட்டது அவங்க ஊர் ஆளுங்களே வந்துட்டு போட்டு மீடியா கிழிச்சு தள்ளிட்டாங்க. அதுவும் நியூசிலாந்து ஆக்சுவலி நல்லா ஆடிட்டாங்க. பட் அந்த கிரவுண்டுக்கு அதை சேஸ் பண்ணியிருக்கணும். பட் அவங்க யாருமே அப்ளை பண்ணலை, ஒரு 2 பேட்ஸ்மேனை தவிர. பாபர் அசம் ரொம்ப ஸ்லோவாக ஆடி. சொல்ல போனால் ஃபக்கர் ஜமானுக்கு அந்த இன்ஜுரி ஆச்சு. ஸோ அதனால அவரால் ஆட முடியல. ரிஸ்வானும் பார்த்தீங்கன்னா அது அவர் மேலே தப்பு சொல்ல முடியாது. நம்ம கிளென் பிலிப்ஸும் என்ன மாதிரி கேட்சிங்க, சூப்பர் மேன் மாதிரி பறக்குறாருங்க அவர். வந்து மனுஷனா அவர். சைமன் டூல் சொல்லியிருந்தார் ஒரு நாளைக்கு 800 புஷ்அப்பான். 800 புஷ்அப் எடுக்கிறாரா? அப்போ பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு ஃபிட்னஸ் ரெஜிம். இன்னொரு அதே சொல்கிற மாதிரி தான். பேட்டிங் வேணுமா பேட்டிங் இருக்குது, ஃபீல்டிங் வேணுமா ஃபீல்டிங் இருக்குது, பவுலிங் போடுறேன். கீப்பராக நார்மலாக சொல்ல போனால் அவர் கீப்பர் பேட்ஸ்மேன் தான். விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தான் அவர் கேரியரே ஸ்டார்ட் பண்ணார். எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. கேப்டனுக்கு அந்த மாதிரி ஆள் கிடைக்கிறதுலாம் வரும். நீ என்ன வேணா பண்ணலாம், யாரை வேணா எங்கே வேணா இறக்கலாம். ஆமாம், செம்ம ஒரு ப்ராஸ்பெக்ட் தான் அந்த நியூசிலாந்து அசெட் டீமுக்கு அவர். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்சுவலி இப்போ என்ன பண்ணா, எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னா, நியூசிலாந்து கிட்ட பாகிஸ்தான் வின் பண்ணியிருக்கோம், கண்டிப்பா ஆப்வியஸா இந்தியாவோட பங்களாதேஷ் வின் பண்ணா இந்தியா பாகிஸ்தான் ஒரு வர்ச்சுவல் நாக் அவுட்டா இருக்குமா அப்படின்னு நினைக்கும் போது, ஆனால் பாகிஸ்தான் என்னன்னா மற்ற டீம் கூட விளையாடும் போது வேற பாகிஸ்தான், இந்தியா கூடன்னு வரும்போது அவங்க எக்ஸ்ட்ரா இந்தியாவை எப்படியாவது வின் பண்ணணும் அப்படின்னு அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு பூஸ்டோட தான் எப்பவுமே வருவாங்க. சொல்ல போனால் நிறைய ஃபைட்ஸ் நடக்கும், ஆர்கியூமெண்ட்ஸ் ஸ்லெட்ஜ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே நடக்கும் அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா. ஸோ பாகிஸ்தானை லைட்டாலாம் எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவங்களுமே டூ ஆர் டை மேட்ச் மாதிரி அவங்களுக்கு. அது கண்டிப்பாக வின் பண்ணால், அதுவும் இந்தியா கூட கண்டிப்பாக வின் பண்ணணும் போது அவங்க உயிரை கொடுத்து விளையாடுவாங்க. சந்தோஷ் ப்ரோ சொன்ன மாதிரி இது ஆக்சுவலி அவங்க நாக் அவுட் தான். இந்த மாதிரி தோத்துறாங்கன்னா அவங்க போய் பொறிகடல தான் தின்னும். பங்களாதேஷோட புலிக்குட்டி தம்பி பூனைக்குட்டியோட தான் வந்ததுக்கு ஒரு ஆறுதல் பரிசாச்சு கரெக்டுமே வாங்க போவோம். நல்லா நினச்சி பாருங்க, 20-30 வருஷம் கழிச்சு உங்க ஹோம்ல நீங்க ஒரு ஐசிசி டோர்னமெண்ட் நடத்துறீங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே வெளிய போனுச்சுனா உங்க ஆடியன்ஸ் உங்க ஃபேன்ஸ்க்கெல்லாம் அவங்க எப்படி பதில் சொல்லுவாங்க? கண்டிப்பா. அதனால வந்துட்டு ஆப்வியஸா அவங்க வந்துட்டு இந்த மேட்ச் வின் பண்ணியே ஆகணும். ஏன்னா அப்புறம் பங்களாதேஷ் கூட அவங்களுக்கு வின் பண்ண சான்ஸ் இருக்கு. அண்ட் நான் என்ன நினைக்கிறேன், பாகிஸ்தான் வின் பண்ணிடுச்சுன்னா
இந்தியாவுக்கும் நியூசிலாண்டுக்கும் அடுத்தது ரொம்ப முக்கியமான மேட்ச் ஆயிடுமா. ஸோ எல்லாமே இந்த ஒரு ரொம்ப ஷார்ட்டான டோர்னமெண்ட். இதில் ஒன்று தோத்தாலுமே நீங்கள் ஆல்மோஸ்ட் வெளியே போகிற அதான் கிட்டத்தட்ட அந்த ஆட்ல நம்ம எம்எஸ்டியே சொல்லியிருப்பாரு பாரு, இங்க ஒரு மேட்ச் தோத்தாலும் வெளியே தான், அது மாதிரி தான். ஸோ அதனால் வந்துட்டு இந்த பிட்ச் வந்து அவர் சொன்ன மாதிரி ஹாட் அண்ட் ஹுமிடாக தான் இருக்கும். பட் டியூ வரலன்னு சொல்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பகலில் நிறைய டெம்பரேச்சர் இருக்கும்போது ஈவினிங் ஆனால் அப்படியே அது டியூ இறங்கும். பட் இறங்கலன்றப்போ இந்தியா கொஞ்சம் அது வார்னிங் சேம் தான். தயவு செஞ்சு டாஸ் வின் பண்ணால் பேட்டிங் எடுக்கணும். ஏன்னா போன ப்ரீவியூவில் என்ன நம்ம சொல்லியிருப்போம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பவுலிங் எடுங்க, சேஸ் பண்ணுறது ஈஸி. பட் இதில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து 260 270 டியூ வரல, ஏன்னா நீங்கள் அங்கே தான் இருக்க போறீங்க. டியூ வரலன்னா 270 அடிச்சாலே போதும். ஏன்னா நம்ம கிட்ட 3 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து ஸ்பின் ஆடுற பேட்ஸ்மேன்ஸ் இருந்தாலுமே அவங்க ஒரு அண்டர் ப்ரெஷர், அவங்க சேஸ் பண்ண முடியாம வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு திரும்பி சேஸ் பண்ண கொடுக்கறது பெட்டரா இருக்கும். ஆனால் ஒருவேளை அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 260 270 அடிச்சிட்டாங்கன்னா திருப்பி நம்மள சுருக்கிறதுக்கான போலிங் லைனப் இருக்கு. பாகிஸ்தானுக்கு வின்னிங் ப்ராபபிலிட்டி வின் பண்றதுக்கு ஒரே ஒரு வழினா அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தா மட்டுமே தான். அதே மாதிரி அவங்க கிட்ட கீப் பார்த்தீங்கன்னா அந்த 3 பவுலர்ஸ் தான். ஆமா, நசீம் ஷா, ஹாரிஸ் ராவ், ஷகீன் ஷாஃப்ரிடி. கண்டிப்பா அதை வச்சு டாமினேட் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஹாரிஸ் ராஃப் பர்ப்லாம் வேகாது. ஹாரிஸ் ராஃப் எல்லாம் எல்லா டீமும் அடிக்கிறாங்க, எல்லாரும் ஒரே விஷயம் தான். அவர் இன்ன வரைக்கும் நிறைய ரெக்கார்ட் பண்ணாரு, ஏதோ பண்ணார். எம்எல்சியில் கூட சரி விக்கெட் நிறைய எடுத்தார், எல்லாமே பண்ணார். அந்த 2 6 தான் தலைவா அடிச்சது. அது மொத்த கெரியரும் க்ளோஸ். நாளைக்கு அடுத்த மேட்ச்ல ஞாபகம் வரும்ல கண்டிப்பா. பட் இன்னொன்று நமக்கு ஞாபகம் வர நைட் மேர் என்னன்னா, இதே துபாய் கிரவுண்டில் ஷாஹின் ஷா ஒரு 3 for எடுத்துருப்பாரு நம்ம கிட்ட. ஸோ சர்மா அதுக்கு பதிலடி வச்சிருக்கணும். இல்லைனா ஏன் நான் சொல்றேன்னா, ஒருவேளை அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி நமக்கு சேஸ் பண்ண வரும்போது ட்வைலைட்ல ஆடுவோம். அதாவது ட்வைலைட்னா என்னன்னா ஈவினிங் ப்ளஸ் நைட்டு அது கரெக்டாக மர்ஜ் ஆகிற டைம்ல ட்வைலைட் கொஞ்சம் நல்லா இருக்கிறப்போ நம்ம மாட்டிக்கிட்டு திடீர்னு 3 விக்கெட் விட்டுட்டோம், 270 சேஸ் பண்ணணும், ஸ்பின்னர்ஸ்க்கு வேற எடுக்க ஆரம்பிக்குதுன்னா திடீர்னு 2 விக்கெட் விட்டுட்டோம்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ இந்த கிரவுண்ட் எப்படி இப்போ பாகிஸ்தான் அவர் வின் பண்ண சொன்ன மாதிரி பாகிஸ்தான் வின் பண்ணோம்னா டாஸ் வின் பண்ணி தயவு செஞ்சு பேட்டிங் எடுங்க. உங்களோட பேட்ஸ்மேன்ஸுக்கு கண்டிப்பா செட் ஆகும். 270 280 எடுத்துட்டு வாங்க, அதை டிஃபெண்ட் பண்ணுங்க. ஆனா இந்தியாவுக்கு சேசிங் நல்லா இருக்கும். பட் இந்தியா சேஸ் பண்ணும், ஈஸி டார்கெட் சேஸ் பண்ணணும்னா பெட்டர் நீங்க வந்து அவங்கள 240 250 சுருக்கிறது தான் ஒரே வழி. ஏன்னா இன்னொன்று என்னன்னா, உங்களுக்கு தெரியும் அங்கே டியூ இருக்கா இல்லையான்னு. ஸோ டியூ வரலன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறது பெட்டர். எப்படி சொன்னாலும் சரி, நம்ம 240 220 அடிச்சா கூட சரி, இந்தியா கிட்ட ஏர்லி விக்கெட்ஸ் போக கண்டிப்பாக டெஃபினட்டாக சான்ஸ் இருக்கு. ஸோ அகைன் நம்ம தலைவன் தான் மோஸ்ட்லி நம்ம ஏதாவது பண்ணி காப்பாற்றணும். சேஸ் மாஸ்டர் இருந்தாலும் பார்ப்போம், எல்லாம் அடிப்பாங்க. பாகிஸ்தான் கேம்னா ஃபார்ம் ஃபாதர் ஆஃப் பாகிஸ்தான் நம்ம தலைவன் தான் சொல்ற மாதிரி. ஸோ அந்த மேட்ச் அவர் ஃபார்முக்கு வரா நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியா வின் பண்ணணும்னா டியூ இருக்கு, டியூ இல்லை, அது ரொம்ப பெரிய ஃபேக்டரா ப்ளே பண்ணும். டியூ இருக்குன்னா சேஸ் பண்ணுங்க, டியூ இல்லைனா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுங்க, அவ்வளோதான். ஆனால் இந்த பாகிஸ்தான்காரனுக்கு மட்டும் எந்த வித சான்ஸும் கொடுத்துறாதீங்க. இப்போ ரோஹித் இது இந்தியன் டீம் வந்து எதை பார்க்கணும்னா, இப்போ ரோஹித் வந்து எப்படியும் ஃபர்ஸ்ட் பால்லேருந்து சுத்தாதான் அக்ரெசிவாக தான் பேட்டிங் ஆட போகிறாரு. அப்போ அவர் ஃபர்ஸ்ட் பாலில் ஏர்லியாக விக்கெட் விழுது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் ரெடியாக இருக்கணும். இல்லை எனக்கு தெரிஞ்சு அவர் மட்டும் தான் அடிக்க போகிறான்னு நினைக்கிறேன். ஏன்னா கில்லும் கோலியும் தே வில் ஸ்டெபிலைஸ். இல்லை நீங்கள் சொல்லலாம் அக்ரெசிவ் ஆட போகிறாரு, ஆனால் பாகிஸ்தான் பவுலர்ஸ் கிட்ட அது மோஸ்ட்லி வேலைக்கு ஆகுது. நான் சருக்கு அந்த மாதிரி ஸ்விங் வைப்பானுங்க. இது பட் ஆனால் அகமதாபாத் ஞாபகம் இருக்கா, அவங்க வந்து நம்ம ஷாஹின் ஷாவை அடிச்சோம், ஹாரிஸ் ராஃபி அடிச்சோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு கீ பவுலரை நீங்க டேக் டவுன் பண்ணிட்டீங்கன்னா அவங்களோட இதுவே மொத்தம் சாஞ்சிரும். இல்லை ரோஹித் சர்மாக்கு அது பெரிய கஷ்டம் கிடையாது. அவர் பெஸ்ட் பவுலர்ஸை தான் டேக் ஆன் பண்ணி தான் இப்போ அதை நீங்கள் சொல்லலாம். பட் இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, லெஃப்ட் பவுலர் நம்ம ரோஹித் சர்மா கண்டிப்பாக வீக் தான். வீக்கில் இருந்தாலுமே 2023 ஓடிய வேர்ல்டு கப்பில் எல்லாரும் வீக். ட்ரெண்ட் போல்ட்டுக்கு கூட அடிக்க முடியாது, ஸ்டார்க்கு கூட அடிக்க முடியாதுனாங்க. ஆனால் அவர் அடிச்சார். ஆமாம். பட் ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்தியா வந்துட்டு அதாவது ஷாஹின் ஷாக்கு ப்ரிப்பேர் ஆகிறத தாண்டி நசீம் ஷாக்கு தான் ப்ரிப்பேர் ஆகணும். ஏன்னா ஷாஹின் ஷாக்கு பெருசாக விழுறதில்ல ஆஃப் லேட். நசீம் ஷாக்கு அவரோட ஆக்ஷனுக்கு கரெக்டாக அடிக்கிறாரு. லென்த் அடிக்கும் போது அவர் தான் எனக்கு த்ரெட்டாக இருப்பார் நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து நம்மளோட பிச் எல்லாமே பார்த்தாச்சு. அதே தான் லாஸ்ட் 5 மேட்சஸ் நம்ம பார்த்த மாதிரி சேசிங் டீம் தான் வின் பண்ணிருக்கோம். அந்த ட்ரெண்ட் படி நம்ம தான் டாஸ் வின் பண்ணி பவுலிங் தான் போனோம். பட் பாகிஸ்தான் வின் பண்ணோம்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றவங்க நல்லது. நமக்கு ரெண்டுமே சாதகமாக தான் இருக்க போகுது. ஏன்னா நம்ம பவுலிங்கும் நல்லா போடுறோம், பேட்டிங்கும் நல்லா ஆடுறோம். ஸோ இப்போ அப்படியே நம்ம ஸ்குவாடுக்குள்ளே போயிடலாம். இல்லை நான் இப்போ என்ன கேட்குறேன்னா, இப்போ பாகிஸ்தான்லேருந்து பிளேயர் டு வாட்ச் அவுட் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? பாகிஸ்தான்ல என்ன பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான்லேருந்து பிளேயர் டு வாட்ச் ஒரு இது சல்மான் அலி ஆகா. அவர் நல்லா ஆடுற நல்ல ஒரு ஸ்பின்னராக இருக்காரு. போலரில் நசீம் ஷா. நான் ரிஸ்வான் சொல்லுவேன். பேட்டிங்கில் சொல்ல போனால் நம்மக்கிட்ட நிறைய பேர் பண்ணியிருக்காரு. பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ஷகீன் சொல்ல போனால் லாஸ்ட் மேட்ச் நம்ம ஆள் எதுவும் பண்ணல. கண்டிப்பாக இந்தியான்னு வந்துட்டு எதாவது பண்ணுவோம் நம்பிக்கை. நான் என்ன நினைக்கிறேன்னா, இவர் ஓப்பனிங்கில் சவுத் ஷக்கீல்னு அவர் இது வரைக்கும் விளையாடலை, ஆனால் நல்லா விளையாடுவாரான்னு தெரியல. அவர் கொஞ்சம் எதிர்பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் நல்ல பேட்ஸ்மேன். நான் உண்மையாகவே டெஸ்ட் மேட்ச்லலாம் நல்லா விளையாண்டுருக்காரு. ஸோ அவர் ஃபார்முக்கு வந்தால் பாகிஸ்தான் நல்லாயிருக்கும்.
பாபர் ஆசாம் வந்து இந்தியா கூட இல்ல அவர் பாகிஸ்தானுக்கு தான் ஆடுறாரு. பட் ஆனா இந்தியாவுக்கு தான் வின் பண்ணி தருவாருன்னு நான் நினைக்கிறேன். இல்ல எனக்கு என்னமோ பாபர் ஆசாம் வந்து பெரிய இன்னிங்ஸ் ஆடி கொடுப்பாரோன்னு எனக்கு தோணுது. ஆக்சுவலி ட்ரோல்ஸ் அப்பார்ட், ஜோக்ஸ் அப்பார்ட், அவர் செம்ம பேட்ஸ்மேன், நல்ல கிளாஸ் இருக்கிற பேட்ஸ்மேன் தான். அவர் வந்து அந்த 70 பால் ஆடுறாரு, ஒரு 100 ரன் அடிச்சிட்டாரு. இல்ல 70க்கு 80 அடிச்சா கூட போதும். இப்போ லாஸ்ட் மேட்ச்ல அவர் என்ன பண்ணாரோ அதை இந்த மேட்ச்ல பண்ணினாலே பாகிஸ்தானுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு run டிஃபெண்டபிள் ஸ்கோருக்கு கண்டிப்பா கொண்டு போயிடலாம். எஸ். ஸோ அதனால வந்துட்டு அப்படியே நம்ம அப்படியே டீம்ஸ் பத்தி பேச ஆரம்பிச்சோம். ஸோ அப்படியே நம்ம ஸ்குவாட்குள்ள வந்துடலாம். ஏன்னா நம்ம அப்படியே டீம்ஸ் பத்தி பேசும்போது ஸ்குவாட் பேசாம எப்படி இருக்க முடியும்? ஏன்னா நிறைய சேஞ்சஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியன் ஸ்குவாட்லேருந்தே போயிடுவோம். ஹர்ஷதீப் சிங் ஆடினா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா T20 வேர்ல்ட் கப்பில் ஹர்ஷதீப் சிங் வந்து நல்லா போட்டு டக்குன்னு 2 பேர் விக்கெட் எடுத்தார். அவர் பாகிஸ்தான்னாலே கொஞ்சம் நல்லா போடுற பவுலர் தான். பட் ஆனால் இனிமே வந்து ஹர்ஷித் ராணாவோட தான் போவாங்கன்னு நான் சொல்கிறேன். பிகாஸ் வந்து டீம் காம்பினேஷனை மாற்ற மாட்டாங்க. அவரும் பெர்ஃபார்ம் பண்ணிடுறாரு, எல்லா மேட்சுமே பெர்ஃபார்ம் செட் ஆயிடுச்சு சொல்ல போனால், நல்லாவும் பண்ணிட்டு தான் இருக்காரு. அவரும் ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காரு ஒரு மேட்சும். ஸோ அதே ஸ்குவாடை போனால் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். புதுசாக எதுக்கு ஒரு ஆள் வந்துக்கிட்டு அது மாதிரி தான். அதான் அது என்னமோ கரெக்டு தான். பட் ஆனால் அவங்க ஆக்சுவலி பார்த்தோம்னா பாகிஸ்தான் ஸ்குவாடுக்குமே ஏற்ற மாதிரி தான் நம்மளுமே பண்ண முடியும். நம்ம இதை மட்டுமே பண்ண முடியாது. ஏன்னா மேட்சை பார்த்தும் பண்ணலாம். அங்கே வந்து ஓப்பனிங்கில் யாருமே, அதாவது பாபர் அசம் மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு ரைட் ஹேண்டர், பாபரும் ரிஸ்வானும். T20 வேர்ல்ட் கப்பில் அவங்க ஓப்பனிங் ஆனாங்க, நம்ம லெஃப்ட் ஆர்ம் பேச வச்சோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஸ்குவாடில் ஒரு மேஜர் ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னன்னா ஃபக்கர் ஜமான், அவங்களோட பிரைம் பேட்ஸ்மேன். ஃபக்கர் ஜமானோடனே உங்களுக்கு எல்லாம் என்ன ஞாபகம் வரும்? எனக்கும் தெரியும். 2017 சாம்பியன்ஸ் ட்ராஃபி பும்ரா ஒரு பால போட்டார். நான் அந்த பேர் அப்பதான் கேள்வியே போடுறேன். தூக்கி 114 ரன் சொருவி விட்டாரு. ஃபக்கர் ஜமான் எப்பவுமே இந்தியா கூட நல்லா ஆடுவாரு. அந்த 90s கிட்ஸ்க்குலாம் சையத் அன்வர் எப்படியோ இவருக்கு ஃபக்கர் ஜமான். அதனால வந்துட்டு போட்டு சம்மாடி அடிச்சிட்டாரு. அந்த ஒரு பேட்ஸ்மேன் வந்து வெளியே போறாங்க. ஏன் அவர் ரொம்ப முக்கியமான பேட்ஸ்மேன் நம்ம சொல்றோம்னா, அவங்க டீம்ல பாபரும் டாட் ஆடுவாரு, ரிஸ்வானும் தட்டி தான் ஆடுவாரு, சவுத் சகிலும் ஒரு மாதிரி தான் ஆட போறாரு. அந்த அட்டாக்கிங் இன்டென்ஸ் நமக்கு எப்படி சர்மா அந்த அட்டாக்கிங் இன்டென்ஸ் தராரோ, அதை அங்க தர ஒரே பேட்ஸ்மேன் ஃபக்கர் ஜமான் தான். பட் அவருக்கு பதிலா கண்ணாடி போட்டு கியூட்டா ஒருத்தர் வருவாரு. அவரும் லெஃப்ட் ஹேண்டர் தான், இமாம் உலக். அவர் யாருன்னா இன்சாம் உலக்கோட அக்கா பையன், சம்திங் ஆக்சுவலி ரிலேட்டிவ் தான். ஆனா நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு ஓடிஐல. அவர் எனக்கு எங்க தெரியுமா ஞாபகம் இருக்கு, 2019 வேர்ல்ட் கப்ல விஜய் சங்கர் ஒரே ஒரு பால் போடுவார், முதல் பாலே அவுட் ஆவார். ஸோ அவர் நல்ல டேலண்ட் தான், அதெல்லாம் எதுவுமே இல்லை. பட் அவருக்கு ஒரு கம்பேக். ஆனால் இந்தியாவுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா அவர் ரெக்கார்ட்ஸ் பேசும்படியா இல்லை, சுமாராக தான் இருக்கு. ஃபக்கர் ஜமான் தான் இந்தியாவுக்கு இதுவே நைட் மேரே. பட் ஆனால் இமாம் உலக் இஸ் a decent enough player. பட் இமாம் உலக் கூட்டின்னு வந்ததுனால அவரும் அதே டோன்ல அந்த ரொம்ப ஸ்லோவா ஆடுற பேட்ஸ்மேன் தான். ஒரு டீம்ல ஒரு 3 பேர் அப்படி ஆடலாம், டீமே அப்படி ஆடினா எப்படி ரன் வரும்? சொல்ல போனா இது ஒரு கம்பேக்கா இருக்கலாம். அவர் ப்ரூவ் பண்ண கூட சான்ஸ் இருக்கு. நம்ம எப்படியும் சாதாரணமா நினைச்சிட முடியாது. கண்டிப்பா இன்னும் இந்தியா vs பாகிஸ்தான். ஆக்சுவலி சந்தோஷ் ப்ரோ சொன்ன மாதிரி பாகிஸ்தான் வந்து இந்தியானாலே ஒரு 10 ஸ்டெப்ஸ் அஹெடா போவாங்க. மஸ்ட் வின் கேம்னா இன்னொரு 20 ஸ்டெப்ஸ் அஹெடா போகலாம். அப்போ வந்து நான் தாண்டா ஹீரோ, நான் வந்து கம்பேக் தரேன் பாரு அப்படின்னு இமாம் உலக் ஒரு பிளிஸ்டரிங் நாக்கா. ஏன்னா எனக்கு இமாம் உலக் பார்க்கும்போது நடுவில் நசீர் ஜம்ஷேத்னு ஒரு பிளேயர் வந்திருப்பார். அவருமே அப்படிதான், இந்தியாவை பார்த்தாலே அடிப்பார். அவரும் அந்த யூனஸ் கானும் சேர்ந்து போட்டு புரட்டி எடுப்பாங்க, அஸ்வினையும் போட்டு புரட்டி எடுப்பாங்க, ஜடேஜாவையும் அடிப்பாங்க. அந்த 2012-13 இந்தியாவில் ஒரு சீரீஸ் நடக்கும். அந்த மாதிரி அந்த ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேட் வந்து ஓப்பனிங் வந்தாலே இந்தியா கொஞ்சம் இதான். சையத் அன்வர்லேருந்து, நசீர் ஜம்ஷேத்லேருந்து, ஃபக்கர் ஜமான்லேருந்து இந்த இமாம் உலக்கும் ஏதாவது பண்ணுறதுனே வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கம்பேக் யூரோ விட்டிங்ல மெயினான ஒரு பேர் மிஸ்பா உலக். ஸோ மிஸ்பா உலக். ஸோ அவங்க வந்து இந்த இந்தியானாலே வந்து அடிக்கிற பிளேயர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம இமாம் உலக்லேருந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் நம்ம அப்படியே பாகிஸ்தான் ஸ்குவாடுக்குள்ளே போனோம்னா மேஜராக ஒரே சேஞ்ச் தான் இருக்க போகுது. ஃபக்கர் ஜமான் பாலாம் இமாம் உலக் எடுத்துகிட்டு வருவாங்க. பட் ஆனால் அதே ஸ்குவாட் நம்ம படித்தோம் அப்படின்னா இமாம் உலக் வில் ஓப்பன் வித், சரி நான் உங்களுக்கு கேள்வி கேட்குறேன், பாபர் அசமா சவுத் ஷக்கீலா ஓப்பனர்? இமாம் சவுத் ஷக்கீல். உங்களுக்கு? சவுத் ஷக்கீல் தான் எனக்கும். பட் ஏன்னா நான் என்ன சொல்லலாம், பாபர் அசம் தான் இறங்க இருப்பாருங்க. ஏன் அப்படின்னா பாபர் அசம் அந்த ஓப்பனிங்லேருந்து தட்டி ஆடுற பிளேயர். அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷனோட இறக்குவாங்க. இப்போ ஹர்ஷதீப் சிங் நம்ம கிட்ட வரல அப்படின்னா ரெண்டுமே ரைட் ஹேண்ட் பவுலரு, 2 லெஃப்ட் ஹேண்டர் இறக்க மாட்டாங்க. ஸோ அவங்க பாபர் அசம் தான் இறக்குவாங்க. 1 டவுன் வில் பி சவுத் ஷக்கீல், 2 டவுன் அது நம்பர் 4ல ரிஸ்வான். இல்ல பாபர் அசாமும் சவுத் ஷக்கீலும் ஓப்பன் பண்ணிட்டு இமாம் 1 டவுன் இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு என்னன்னா இமாம் உலக் வந்து அந்த நம்பர் 3ல ஆடுறக்க அவ்வளோ இது இல்லை. ஏன்னா அவர் ஓப்பனிங் தான் ஆடிட்டு இருக்காரு. இமாம் வச்சு அவங்க சான்ஸ் எடுக்க மாட்டாங்க. ஸோ இமாம் 1 டவுன் தான் எனக்கு தெரிஞ்சு. இமாமும் பாபர் எப்படின்னா, இமாம நீ அடிக்க போ, பாபர் நீ ஒரு பக்கம் நில்லுன்னு தான் சொல்லுவாங்க. அவர் நிக்கிறதுக்கு ஸ்பெஷலிஸ்டா இல்லை? நான் சக்கரை நிக்கிறதுக்குன்னா ஒரு மெயினான 2 பேர் தான், ரிஸ்வான் ஆர் பாபர். ஸ்டாண்ட் அப் பண்ணா கண்டிப்பா பாகிஸ்தான் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். ஸோ நம்பர் 4ல ரிஸ்வான், 5ல வந்து சல்மான் அலி ஆகா. ஆக்சுவலி யூ ஹேவ் டு வாட்ச் அவுட் ஃபார். சூப்பரான ஆல்ரவுண்டர், நல்லா க்ரோ ஆயிட்டு நல்ல ஆஃப் பிரேக்கும் போடுறாரு. நம்ம கிட்ட கொஞ்சம் நடுவில் அக்ஷர் பட்டேல், ஜடேஜாலாம் வரும்போது அவர் வச்சு தான் சொல்ல போனால் அவங்க டீமில் இன்னொரு ஒரு மிஸ்ஸிங்கும் இருக்கார் ஒரு பிளேயர். யாருன்னு சொல்லுங்கள்? சயீம் அயூப்.
ஆக்சுவலி சைம் அய்யூப் மட்டும் அவர் இருந்திருந்தா injury. இந்த எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆமா. அவருக்கு வந்து ஃப்ராக்சர் ஆனதுனால தான் இந்த பிரச்சனை எல்லாமே ஆமா. அவங்களுக்கு ஆரம்பிச்சது. சூப்பரா வந்து விளையாடிட்டு இருந்தார். ரீசெண்டா பார்த்தீங்கன்னா, சவுத் ஆஃப்ரிக்கா கூட ஆடட்டும், அந்த பெஸ்ட் நாக்கிங் 100லாம் பார்க்கலாம். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு அதான் சல்மான் அலி ஆகா, அதுக்கப்புறமா குஸ்தில் ஷா அவருமே நல்லா ஆடினார் போன மேட்ச். அவர் அவர் நல்லா ஹிட் பண்ணி விளையாண்டாரு. அந்த 60 அடிச்சதுனால தான் அவங்க ஏதோ கிட்டயாச்சும் வந்தாங்க. ஒரு நல்ல ஃபினிஷர் மாரி க்ரூம் ஆயிட்டு வராரு அவரும் அந்த டீமுக்கு சொல்லலாம். ஸோ இவங்க எல்லாருமே அந்த டாப். அப்புறம் தயப் தாஹிர் ஆக்சுவலி எல்லா பாகிஸ்தான் மீடியா என்ன சொன்னாங்க, தயப் தாஹிர் ஆக்சுவலி ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தானா. பட் ஆனா வேற வழியே இல்ல, நாங்க வந்து சவுத் ஷாக்கிலோடய போறோம் இறக்கிருக்காங்க. பட் தயப் தாஹிரை வந்து இறக்க மாட்டாங்க. இல்லனா அவங்க மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் எடுத்திருப்பாங்களே இவர் ஓப்பனிங் இறக்குறதா. கண்டிப்பா. ஸோ தயப் தாஹிர் வில் பி தேர். அண்ட் நமக்கு அப்படியே அந்த 4 பேர் ஹாரிஸ் ராவ், ஷஹீன் ஷா, நசீம் ஷா அண்ட் அர்ப்ரார் அஹ்மத். ஆக்சுவலி யூ ஹேவ் டு வாட்ச் அவுட் ஃபார் ஹிம். அவர் ஒரு நல்ல மிஸ்ட்ரி ஸ்பின்னர். நமக்கு எப்படி வருண் சக்கரவர்த்தி அந்த மாதிரி. ஆமா. அவரு பவர் பிளேல தான் bowling போட்டு 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. லாஸ்ட் மேட்ச் நல்லா போட்டாரு. அவரோட ஃபிகர்ஸை கெடுத்தது யாருன்னா ரிஸ்வான் தான். அழகா 10 ஓவர் கொடுத்துருக்கலாம். அவ அதே மாதிரி எனக்கு புரியவே இல்லை. நல்ல பவுலர் அந்த ரிதம்ல இருந்தா கொடுங்கயா, அப்பதான் அவன் விக்கெட் எடுப்பான். நீங்க வந்து 8 ஓவர் போதும் அவனை லாஸ்ட்ல பதிக்க அவன் வச்சு. ஒரே ஒரு மிஸ்டேக் பண்றது என்னன்னா, நல்ல பவுலர் பெர்ஃபார்ம் பண்றோம் நம்ப மாட்டேங்கிறாங்க. வி கோ ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் அது மாதிரி போயிடுறாங்க அந்த ஐடியால. இல்ல என்ன தம்மா நினைக்கிறாங்க, லாஸ்ட் 2 ஓவர் போட்டு நிறுத்து வரான். ஏன்னா பேட்ஸ்மேன் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் பும்ராவே போட்டாலும் அடிக்க தான் போறாங்க. ஆமா. சோ யாரை அந்த மாட்டிப்பாங்க. ரிதம்ல இருக்கும்போது விக்கெட் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது கொடுத்து முடிச்சுட்டு அந்த ஸ்ட்ரெச்லயே போயிட்டா ஒன்னு ரிதம்ல இருந்தா bowling கொடுக்க மாட்டாங்க. ரிதம்ல இல்லைன்னா அப்ப தேடி தேடி bowling கொடுப்பாங்க. bowler எல்லாருக்குமே இதை அனுபவிச்சு தான் தீருவாங்க. அது என்ன மாயமோ மந்திரமோ. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஸ்குவாடோட தான் வரப்போறாங்க. அண்ட் துபாயில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த 3 பேசர் இல்லாமல் அவங்க குஸ்தில் ஷா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், நம்ம சல்மான் அலி ஒரு ஆஃப் ஸ்பின்னர் அண்ட் அர்பரார் அஹ்மத் ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர். நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா இந்தியா கிட்டேருந்து வருண் சக்கரவர்த்தி ஆட வைப்பாங்களோ. ஏன் அப்படின்னா எனக்கு பர்சனலாக ஆடணும். ஏன்னா அந்த 2021 துபாய் அவருக்கு அந்த ஒரு ரிவெஞ்சு எடுத்தே ஆகணும். ஏன்னா எல்லா அப்போ என்ன சொன்னாங்க, இந்த bowlingலாம் நாங்கள் வந்து ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டில் ஆடுற bowling இதெல்லாம் நாங்கள் ஈஸியாக ஆடிடுவோம். நாங்கள் எனக்கு அதுக்கு ரிவெஞ்ச் பார்க்கணும். எனக்கும் என்ன தோணுதுன்னா வருண் சக்கரவர்த்தி ஆட வைப்பாங்கன்னு தான் தோணுது. குல்தீப் யாதவ் வந்து ஏன்னா குல்தீப்க்கு பெருசாக விழலை. இல்ல ஸோ வருண் ஆடினா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அங்கேயுமே அர்பரார் அஹ்மத் இருக்கும்போது இங்கே அதே மாதிரி ஒரு ஸ்பின்னர் இருந்தால் பெட்டராக பிரேக் இருக்கும். பண்றது வருண் மாதிரி ஒரு ஆள் தான் கரெக்டா. ஏன்னா மிடில் ஓவர்ஸில் நம்ம போன மேட்சே பார்த்தோம் அப்படின்னா பங்களாதேஷ் கூட அந்த மிடில் ஓவர்ஸில் அந்த 5 விக்கெட்ஸ் விழுந்த அப்புறம் இந்தியன் டீமோட ஸ்டாண்டர்டுக்கு வி ஷுட் கெட் தம் லைக் 120 ஆல் அவுட் எடுத்துருக்கோம். ஆனால் அந்த ஸ்பின்னர்ஸ் அவ்வளோ இதுவாக உள்ள இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியலையோ. ஒருவேளை வருண் இருந்தால் பண்ணியிருப்பாங்களோ நிறைய கேள்வி வந்துச்சு. பட் எனக்கு பர்சனலாக வந்துட்டு வருண் ஒரு கம்பேக் கொடுத்து என்னையாடா சொன்னீங்க பாருங்கடா அப்படின்னு ஒரு கொடுத்தா நல்லா இருக்கும். இப்போ இந்தியா ஸ்குவாடை பத்தி பேசுனதுனால கேட்குறேன். இப்போ இந்தியால இருந்து பிளேயர் டு வாட்ச் அவுட்னா நீங்க 2 பேர் யாரை சொல்லுவீங்க? ஸோ நான் வந்து bowlingல வந்துட்டு ஐ வில் கோ வித் ஷமி ஆஸ் யூஸ்வல். ஏன்னா ஷமியுமே பாகிஸ்தான் கூட ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. அண்ட் பேட்டிங் எவர் ரிலையன்ட் விராட் கோலி தான். எனக்கு என்னமோ அடிப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் சொல்லும் போதெல்லாம் அடிச்சிருக்காரு. ஸோ இந்த வாட்டி நான் சொல்கிறேன் அவர் கண்டிப்பாக அடிப்பார். உங்களை பொறுத்த வரைக்கும் அவரே சொல்லிட்டாரு. இது மாதிரி நான் என்ன சொல்றேன், தலைவன் தான் கிங் ஆஃப் பாகிஸ்தான் யாருன்னு நமக்கு தெரியும். விராட் கோலி, ஷமி. ஷமி தான். ஆமா. நான் என்னன்னா ரோஹித் சர்மாவும் பவுலிங்ல யாரை சொல்லலாம்னா ஸ்பின் வருண் சக்கரவர்த்தி விளையாண்டா வருண் சக்கரவர்த்தி, இல்லைன்னா குல்தீப் யாதவ் வந்து அந்த குல்தீப் யாதவ் ஒரு பால் போடுவார் பாபர் அசம் குத்தி உள்ள வந்து அடிக்கும். ஸோ அதெல்லாம் மறக்க 2019 வேர்ல்டு கப் அவருக்கு அந்த இது விழும், நல்லா விழுற பவுலர் தான். ஸோ குல்தீப்புமே ஆக்சுவலி நல்ல சாய்ஸ். அண்ட் சொல்ல போனா ஏசியா கூட 5 எடுத்திருப்பாரு பாகிஸ்தானுக்கு எதிராக. ஆமா. அண்ட் ஸோ ரோஹித் சர்மாவுமே நல்லா படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓப்பனிங்ல வந்துட்டு. எனக்கு ரோஹித் சர்மானா ஷாஹின் ஷாவை பழக்கணும், விராட் கோலி வந்தா நசீம் ஷாவை பழக்கணும். அவ்வளோதான் எனக்கு பர்சனலா. ஸோ நம்ம அப்படியே ஸ்குவாட் விராட் கோலி நசீம் ஷா சொல்றீங்க, ஹாரிஸ் ராஃபுங்க அவருக்காக எவ்வளோ தடவை அடிக்கிறது பாவம், அடிச்ச அவர் கரியரே. அவர் என்னன்னா விராட் கோலி விக்கெட்டை நான் தான் எடுப்பேன் அப்படின்ட்டு வருவாரு. கண்டிப்பா. ஸோ ஆக்சுவலி ஜடேஜாவை கேட்டிருக்கும்போது ஜடேஜா என்ன சொல்லியிருக்காருன்னா, இது சைக்காலஜிக்கல் ப்ரெஷரான கேம். ஏன்னா இங்க ஏன் எப்பவுமே பாகிஸ்தான் வந்து அந்த ஒரு மீட்டர் மிஸ் அவுட் பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து ப்ரெஷர் போட்டுருவாங்க சைக்காலஜிக்கலாக. பட் இந்தியன்ஸ் வந்து நம்ம ஜெயிச்சிருவோம்டா, நமக்கு இது இன்னொரு மேட்ச் தான், இது வேற ஒரு கண்ட்ரி கூட ஆடுறோம் அவ்வளோதானே தவிர பெரிய நம்ம ஒரே விஷயம் பார்க்கறது என்னன்னா இது ஸ்போர்ட்ஸ் நம்ம இதை கடந்து போயிடணும். பட் அவங்க என்னடா விடக்கூடாது இந்தியாவா அப்படி இப்படி பழைய பங்காளி அப்படி இப்படி அவங்க ஃபேன்ஸே ரொம்ப சொல்லப்போனா பாகிஸ்தான் டீம் தோத்துச்சுன்னா மீடியாவும் ஃபேன்ஸும் அவங்கள போட்டு வருன்னு வருத்து. நம்ம தோத்தா மட்டும் நம்மளுக்கு வறுக்க மாட்டாங்களா, நம்மளை இன்னும் கிழிச்சிருவாங்க. நீங்க வேற இல்லை அங்கே ரொம்ப நம்மளை கிழிக்கிறத விட எல்லாரை விட ஒரே ஆள் வாங்குறது யாருன்னா என் தலைவன் கம்பீர் தான். அவரை பிடிச்சி வந்ததுலேருந்து தோத்துட்டே இருக்கீங்க சொல்றாங்க. கம்பீர் ஒரு முக்கியமான டோர்னமெண்ட். எல்லாருமே இந்த கத்தி மேல தான் நின்றுட்டு இருக்காங்க. இந்த டோர்னமெண்ட்ல என்ன நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க ஃபியூச்சருமே ஹோல்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால வந்துட்டு அப்படியே ஸ்குவாட் எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம அப்படியே ப்ரெடிக்ஷனுக்குள்ள தாவிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு இது. ஸோ நான் ஒரு 2 மேட்ச் அப் சொல்றேன், அது எப்படி போகும் நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஷஹீன் ஷா விசஸ் ரோஹித் சர்மா, உங்களோட வியூ என்ன அதை பத்தி? ஐ திங்க் ரோஹித் சர்மா தான் டாமினேட் பண்ணுவார். கண்டிப்பாக ரோஹித் சர்மா தான் டாமினேட் பண்ண போறாருன்னு
நான் எழுதி கூட தரேன். ரோஹித் சர்மா தான் ஷாஹின் ஷா அடிப்பாரு. நீங்க என்ன சொல்றீங்க? ரோஹித் சர்மா அடிப்பார் எல்லாம் இவர் சொன்னது ஓகே தான். பட் ஷகின் ஷா ஆல்ரெடி கண்டிப்பாக ட்ரிகர் பண்ண வாய்ப்பு இருக்குது. ரோஹித் சர்மாவை பிடிச்சி முடிஞ்சால் நீங்கள் அடிச்சு பாருங்கள், அந்த மாதிரி பிளான் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்க்கலாம், ஈக்குவல் தான். அங்கே சுச்சுவேஷன் பிச்சை பொறுத்தா எல்லாம் முடிவும் பண்ணும். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினா பெருசாக ஷாஹினால இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். பட் இதே செகண்ட் பேட்டிங் ஆடினா ரோஹித் சர்மா கொஞ்சம் பார்த்து தான் ஆடணும். ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் இருக்கும்போது ஏதாவது நடக்க வாய்ப்பு கண்டிப்பாக. ஸோ அதுக்கு அடுத்த மேட்சப் என்ன அப்படின்னா, கொஞ்சம் ஆஃப் லேட் நம்ம விராட் கோலி ஸ்பின்னர்ஸ் கிட்ட ஸ்ட்ரகிள் ஆகிறனால நான் அர்பரார் அகமது vs விராட் கோலின்னு சொல்லலாம். அது ஒரு மேட்சப்பான்னு கேட்டிங்கன்னா கிடையாது தான். விராட் கோலி லெஜெண்ட் அர்பரார் இப்போ தான் ஆட வந்திருக்காரு. பட் இருந்தாலுமே அந்த ஸ்பின்னர்ஸ், ஏன்னா ரிஷாத் ஹுசேனும் அதே தானே, ஷாத் ஹுசேனும் புது பிளேயர் தான். அதே மாதிரி அர்பரார் அவங்களுக்கு நல்லா போறான்றப்போ அர்பரார் vs கோலி. ஸோ அந்த மேட்சை பற்றி தீபக் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க, என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் லைட்டாக கோலி வீக்காக வாய்ப்பு இருக்குது. அவர் ஸ்டெப் டவுன் பண்ணி கான்ஃபிடென்ஸாக ஆடணும். அப்போ தான் அவரால் மூவ் ஆன் பண்ண முடியும். டெஃபினட்டாக பார்க்கலாம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கோலிக்கு அப்ரார் அகமதெல்லாம் பெரிய பிரச்சனை கொடுக்க மாட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. கோலி ஈஸியாக விளாண்டுருவாரு. ஐ டூ விஷ் ஃபார் தட். பட் நான் என்ன சொல்றேன்னா, நம்ம சொல்லாங்க சாதாரணமாக கோலிக்கெலாம் பிரச்சனை இல்லை, லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறாருன்னு பார்த்து எப்படின்னு சொல்ல முடியாது. பிச்சு தான் நாங்கள் முடிவு போனோம், என்னன்னு பார்ப்போம். ஆனால் கோலி இப்போ இருக்கிற ஃபார்முக்கு எதுவுமே சொல்ல முடியாது. யாருனாலும் வந்து விக்கெட் எடுக்கிற மாதிரி. பழைய கோலின்னு சொல்லுங்கள், நான் சொன்ன மாதிரி தான் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான் என் தலைவன், அவ்வளோதான். அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு வருண் கிட்ட இருந்து அந்த எடுத்துக்கலாம் டிப்ஸ். அவர் வருண் கிட்ட இருந்து ப்ராக்டிஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பட் அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் செகண்ட் பேட்டிங்ல டியூ வரல அப்படின்னா அர்பரார் ஈஸியாக ஆடிடுவார். பட் நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணோம் இல்லை செகண்ட் பேட்டிங் வித்தவுட் டியூனா, நான் என்ன நினைக்கிறேன்னா கொஞ்சம் ஸ்டெப் அவுட் பண்ணி ஆடலாம். ஏன்னா அர்பராரை பொறுத்த வரைக்கும் மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ன்றனால நீங்க கன்வென்ஷனல் ஸ்பின்னர் தான் ஒரே இடத்துல போட்டுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்பின்னர்ஸை யோசிக்க வச்சுட்டாலே நீங்க வந்து வின் பண்ணிடலாம். ஏன்னா அவங்க யோசிக்க ஆரம்பிச்ச அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பால் கூகுளி போடுவாங்க, ஒரு பால் லெக் ஸ்பின், ஒரு பால் கேரம் பால்னு மாற்றி போடும்போது அவங்க ஒரு லென்த்தை மிஸ் பண்ணிடுவாங்க. கன்சிஸ்டண்டாக இருக்க மாட்டோம். ஸோ நீங்கள் பவுலர் ஆஸ் அ பேட்ஸ்மேனாக நீங்கள் பவுலரை யோசிக்க வச்சுட்டாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இதில் வந்து கோலி ஆஸ் அப்பர் எது தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம மேட்சப் எல்லாம் பார்த்துட்டோம், அப்படியே ப்ரெடிக்ஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, இந்தியா வந்து ஒரு செம்ம வின்னோட வராங்க, பாகிஸ்தான் அதர் ஹேண்ட் ஒரு செம்ம லாஸோட வராங்க. அண்ட் பாகிஸ்தானுக்கு இது ஒரு டூ ஆர் டே மேட்ச். அவங்க ப்ரைடுக்கு இது இப்போ இங்கே தோத்துட்டாங்கன்னா, நான் திரும்பி சொல்கிறப்ப பொறிக்கடல தான் தின்னும் பங்களாதேஷோட. அவனுங்க அந்த ஊரில் திரும்பி அவங்க ஊருக்கே போயிட்டு அப்போ பார்க்கறதுக்கு கூட ஆள் வர மாட்டாங்க. கண்டிப்பாக 30 வருஷம் கழிச்சு நம்ம ஒரு டோர்னமெண்ட் நடத்தினா அட்லீஸ்ட் நீங்கள் செமி போடலனாவே முடிஞ்சு போச்சு. இன்னும் நல்லா என்னன்னா, ஒருவேளை பாகிஸ்தான் வந்து செமி குவாலிஃபை ஆகல அப்படின்னா செமி ஃபைனல்ஸோட அங்கே முடிஞ்சு போயிடும். இந்தியா ஃபைனல்ஸ் போயிட்டாங்கன்னா இந்தியாவில் தான், ஐ மீன் துபாயில் தான் எல்லாமே நடக்கும். அப்படியே துபாய்க்கு ஷிஃப்ட் ஆயிடுவாங்க. அதனால வந்துட்டு பாகிஸ்தான் மஸ்ட் வின் கேம். ஸோ இந்தியா வந்து இந்தியா வந்து அவ்வளோ ஈஸியாக பாகிஸ்தானை எடுக்க முடியாது. ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் எப்படி போகுது அப்படின்னா, இந்தியா ஒரு நல்ல ஒரு வின்னோட வராங்க. சைக்காலஜிக்கலாக நம்மளுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்குது. அண்ட் பாகிஸ்தான் கண்டிப்பாக ஐயோ இந்தியா கூட ஆடுறீங்க, நீங்கள் வின் பண்ணி ஆகணும் அப்படி இப்படின்னாங்க. இந்தியா வந்து இது ரிவெஞ்ச் மேட்ச் எல்லாம் பார்க்க வேணான்றது என்னோட கணக்காக இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், கண்டிப்பாக நம்ம பார்க்க போகிறதில்ல. பட் அவங்க சைடில் செம்ம ப்ரெஷர் இருக்கும். ஸோ நீங்கள் ரிவெஞ்சாக பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ரிவெஞ்ச் எடுக்கிற மோட் போயிடுவீங்களே தவிர வின் பண்ணணும், திரும்பி நியூசிலாண்டு வின் பண்ணணும். எல்லா மேட்ச் மாதிரி இது ஒரு மேட்ச் அப்படின்னா இந்தியா போவாங்க. இந்தியா அப்படி. ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் படி இந்தியா வில் கோ வித் 55 அண்ட் பாகிஸ்தான் 45. ஏன் அந்த ஒரு 5% ஓகே 50-50 இல்லை 60-40 இல்லை அப்படின்னா, பாகிஸ்தான் ஒருவேளை ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி அந்த இமாமுல்லக், ஏன்னா இமாமுல்லக்கு நல்ல ரெக்கார்ட் இருக்குது துபாயில், அதை நம்ம மறக்க வேணாம். அது ஆடி அவர் வந்துட்டு சரி ஓகே அவர் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் ஜீவா, அவர் ஒரு கம்பேக் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது. அந்த ஸ்லாட்டை பழைய விட்ட ஸ்லாட்டை கூட பிடிக்கலாம். ஸோ மேபி பார்ப்போம் என்ன இது நல்லாவே. ஸோ ஒரு 260-270 அடிச்சுட்டாங்க. டியூ வரல, இந்தியா பேட்டிங் செகண்ட் ஆடணும். அந்த ட்வைலைட்டில் சர்மாக்கு விழலை, சர்மா அவுட் ஆகிட்டார், கோலி தான் எடுத்துகிட்டு போகணும். அண்ட் கில்லை நம்ம நம்பலாம், பட் கில்லை நம்பலாம், ஸ்ரேயஸை நம்பலாம். பட் கோலி கேஎல் தான் கொஞ்சம் சேஸ் பெருசாக போகும்போது அவங்க தான் கேம் எடுத்துகிட்டு போனோம். ஸோ அங்கே ஏதாவது அதே மாதிரி சமயம் அர்பரார் கிட்ட அவர் விழுந்துட்டாரு, திடீர்னு வந்து பால் கொஞ்சம் கிரிப்பாகி ஹோல்ட் ஆகுதுன்னு அவங்க ஸ்பின்னர்ஸ் எல்லாமே வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் அப்படியே டிசைசிவ் ஆகிடும். பட் வி ஹோப் என்ன இருந்தாலும் இந்தியா தான் வின் பண்ணி 2-0, அதாவது 2வது மேட்சும் வின் பண்ணி நாங்கள் வந்து செமிஃபைனல் ஒரு கால் எடுத்து வைக்க போகிறோம்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இதோட நியூசிலாந்து வந்து நமக்கு அப்புறம் தான் ஆடுறாங்க. அதனால வந்துட்டு நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஜெயிச்சிடும், நம்ம ஆல்மோஸ்ட் குவாலிஃபைடும், பாகிஸ்தான் வெளில போயிடுவாங்க. இதுக்கப்புறமா நியூசிலாந்து ஜெயிச்சிட்டா அவங்களும் உள்ளே வந்துடுவாங்க. அதனால வந்துட்டு இந்த மேட்ச் இந்தியா வின் பண்ணி செமிஃபைனல் ஒரு கால் எடுத்து வைக்கும் அப்படின்றது தான் என்னோட ப்ரெடிக்ஷனாக இருக்குது. ஸோ சந்தோஷ் ப்ரோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்னோட ப்ரெடிக்ஷன் என்னன்னா, இந்தியாவுக்கு 60 பாகிஸ்தானுக்கு 40 கொடுப்பேன். அந்த 5% கூட அலாம் தர முடியாது. ஏன்னா பாகிஸ்தானுக்கு என்னதான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து 300 அடிச்சாதான் வின் பண்ண முடியும்னா அவங்க ஃபர்ஸ்ட் 300 அடிக்கணுமே. கரெக்ட். அதுவே பெரிய பாகிஸ்தானுக்கு அதுவே பெரிய விஷயம். அப்புறம் ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ணணும், ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கணும், 300 ஸ்கோர் பண்ணணுங்கிறதே அவங்களுக்கு பெரிய டாஸ்க்கு. ஸோ ஐ திங்க் இந்தியாவுக்கு தான் 60-40. நீங்கள் ப்ரோ? ஐ வில் கோ வித் 50-50. 50-50 ஏன் 50-50ன்னு பார்த்தீங்கன்னா, ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி இது
அவங்க தான் நம்மளோட அதிகமாக ஜெயிச்சிருக்காங்க. சொல்லப்போனால் அவங்களோட செகண்ட் ஹோம் கிரவுண்ட் பிச் இது. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு 1 ஹேண்ட் ரைஸ் ஆகி தான் இருக்கும். ஸோ பார்க்கலாம் என்ன ஏதுன்னு. நம்மளும் ஆனால் லேஸில் விட்டுற போகிறதுல கண்டிப்பாக என்ன ஏதுன்னு பண்ணி நம்மளும் டஃப் கொடுக்கலாம். ஸோ அவர் 50-50 சொல்லியிருக்காரு, இவர் 60-40, நான் 50. ஆல்மோஸ்ட் இன்னது பார்த்தா 2 இந்தியா 1. நம்மளோட ப்ரெடிக்ஷன் எல்லாம் சொல்லிட்டோம். வியூவர்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு ஆக்சுவலி உங்க ப்ரெடிக்ஷன் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி மேட்சப்ஸ், எந்த மேட்சப்ஸ் கரெக்டாக இருக்கும், இந்த மேட்சப் இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நசீம் ஷா அண்ட் சுப்மன் கில் இஸ் அ குட் மேட்சப். அது அப்படி மூவ் ஆகும், அதை பற்றியுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம எல்லாமே கமெண்ட்ஸில் படிச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நெக்ஸ்ட் வியூ பார்ப்போம். ஸோ அப்படியே வந்துட்டு ஃபேண்டசி டீம்ஸ்குள்ளே போயிடலாம். நான் வந்து டாப் ஆர்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எப்படி இருந்தாலும் இந்தியாவிலேருந்து ஒரு 6, பாகிஸ்தான்லேருந்து ஒரு 6. அந்த ஏன் 11 பேர் தான் ஆடுவாங்க, 12 பேர் சூஸ் பண்ணுறீங்கன்னா நாங்கள் 12 சூஸ் பண்ணுறோம். அதுலேருந்து ஒருத்தரை நீங்கள் எலிமினேட் பண்ணி 11 மெம்பர்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ இந்தியா டாப் ஆர்டர் வந்துட்டு ரோஹித் சர்மா, நம்ம விடவே முடியாது ஐசிசி ட்ராஃபியில். திடீர்னு பட்டு ஒரு 50 ரன் வந்தாலும் பாயிண்ட் கிடச்சிரும். அப்புறம் வந்து சுப்மன் கில் செம்ம ஃபார்ம் ஆஃபீஸ் லைஃப்பில் இருக்காரு, அவர்கிட்டேருந்து வந்துடும். அப்புறமா வந்துட்டு விராட் கோலி. ஸோ பாகிஸ்தான் வந்தாலே நம்ம விராட்டியை ரூல் அவுட் பண்ண முடியாது. ஸோ அடுத்தது ப்ரோ அப்படி நீங்கள் சூஸ் பண்ணுங்க. பாபர் அசாம் பாகிஸ்தான்லேருந்து எடுக்கணும்னா பாபர் அசாம் எடுக்கலாம். ஷஹீன் ஷா அஃப்ரிதி அண்ட் ஜடேஜா, அக்ஷர் பட்டேல் கண்டிப்பாக. ஓகே, உங்கள் பிக்ஸ்? அதான் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் ஃபஸ்ட்டு விராட் கோலி, ஹர்திக் பாண்டியா பாகிஸ்தான் எதிராக நல்லாவும் பண்ணியிருக்காரு. ஒரு ஆல்ரவுண்டராக சூப்பராக விக்கெட்ஸ் எடுக்கிறதும் சரி. அப்புறம் ஷஹீன் ஷா அஃப்ரிடி அவர் கொஞ்சம் பெஸ்ட்டாக நல்லா பண்ணியிருக்காரு. அந்த சைடு பார்த்தீங்கன்னா ரிஸ்வானை சொல்ல மாட்டேன் பாருங்க. ரிஸ்வான், இந்த 4 பேர் தான். ஸோ இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா என்னோட இது என்னன்னா, இந்தியாவிலேருந்து ஷமி எடுத்துக்கோங்க. 5-4லேருந்து ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. அண்ட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தையும் 2 பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் வந்து ஒன்று அர்பரார் அகமத். ஏன்னா எங்கள் ஃபேண்டசி பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸில் நீ 100 ரன் கூட கொடு, ஆனால் 5 விக்கெட் எடுத்துட்டா நீ தான் பாயிண்ட்ஸ். ஸோ அர்பரார் அகமத். அப்புறம் வந்துட்டு நம்ம சல்மான் அலி ஆகா பேட்டிங் ஆடுவார், ஸ்பின்னும் போடுவார். ஒரு வேளை உங்களுக்கு வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா பேசர் தேவை, ஷஹீன் ஷா போடுற மாதிரி தெரிலனா நசீம் ஷாவும் ஒரு நல்ல திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹாரிஸ் ராஃப் அவர் கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஆமாம். ஸோ அதே மாதிரி ஸ்ரேயஸ் ஐயர் விடாதீங்க. ஸோ எங்களோட பிக்ஸ் என்ன அப்படின்னா, விராட் கோலி, ரோஹித் சர்மா, சுப்மன் கில், ஸ்ரேயஸ் ஐயர், பாபர் அசம், ரிஸ்வான், சல்மான் அலி ஆகா, அக்ஷர் பட்டேல், அர்பரார் அகமது, நசீம் ஷா, ஷாஹின் ஷா. ஸோ இதெல்லாம் தான். அண்ட் ஹர்திக் பாண்டியா. ஸோ இதுதான் எங்களோட பிக்ஸாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபேண்டசி ப்ரிவியூவில் நம்ம பார்க்குற மாதிரி ஃபர்ஸ்ட் பிச் பார்த்துட்டோம், என்னென்ன டீம்ஸ் யார் என்ன பண்ணால் ஜெயிப்பா எல்லாமே பார்த்துட்டோம். ப்ரெடிக்ஷனும் வந்தாச்சு, ஃபேண்டசியும் பார்த்தாச்சு. ஸோ நம்மளோட ஃபைனல் வியூ என்ன அப்படின்னா, இந்தியா இஸ் கம்மிங் ஃப்ரம் அ கிரேட் வின். என்ன தான் வந்து புலிக்குட்டிஸ் அடிச்சிருக்கோம், ஈஸி வின்னுலாம் கிடையவே கிடையாது. கஷ்டப்பட்டு தான் வின் பண்ணியிருக்கோம். ப்ரெஷரான சிச்சுவேஷனை ஓவர் கம் பண்ணி ஜீவன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அதை ஈஸியாக நம்ம எடுத்துக்கூட ஒரு லெசன் வேக்கப் கால் மாதிரி நம்ம கண்டிப்பாக எந்திரிச்சு ஒரு கம்பேக் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம ஈஸி வின் கிடையாது டெஃபினட்டாக. இன்னும் போக போக டோர்னமெண்ட் டஃபாக தான் ஆக போகுது. இதே பிச்சில் ஆடுறோம், அதாவது நல்லா நினச்சி பாருங்க, நம்ம 3 மேட்ச் வின் பண்ணி ஜெயிச்சிட்டோம்னா செமி இங்கே ஆடணும், ஃபைனல் இங்கே ஆடணும், 5 மேட்ச் இங்கே தொடர்ந்து ஆடணுன்றப்போ நம்மளுக்கு அவர் சொல்ல மாதிரி வேக்கப் கால் தான். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி டீம்ஸ் எல்லாமே எடுத்து முன்னாடி ஃபார்வர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். அண்ட் ரோஹித் சர்மாவுக்கு வந்து இது ஒரு லாஸ்ட் ஐசிசி ட்ராஃபின்னு எல்லாம் சொல்கிறாங்க ஆஸ் எ கேப்டனா. ஸோ அவருமே ஒரு வின்னோட போகணுன்னு தான் நினைப்பாரு. அண்ட் மோரோவர் கோலிக்கிட்ட இருந்தும் கோலிக்கும் அந்த ஒரு இது இருக்கும், 2 சீனியர் பிளேயர்ஸ். அண்ட் ஜடேஜாவும் இதோட ரிட்டையர் ஆகிடுவார் அப்படின்னு நிறைய நியூஸ்லாம் வருது. ஐ ஹோப் அவர் ரிட்டையர் ஆகாமல் இன்னும் கொஞ்ச நாள் ஆடுவார்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் 2027 வரைக்கும் இருங்கப்பா எல்லாரும் அப்படின்னா இருக்கலாங்க. பட் ஆசை தான். பட் வருங்காலத்துக்கு வழி விடணும்ல, வருங்காலத்துக்கு வழி விடணும் தான். பட் தேர் கேப்பபிள். ஒன்ஸ் அந்த மாதிரி லெஜெண்ட்ஸ் வந்துட்டு அவங்க தான் முடிவு பண்ணணும். நாங்கள் ஏஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்ம டீம் அவுட் எடுக்க முடியாதுல்ல. அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் நம்பர் ஆல்ரெடி ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர் நம்ம தலைவர் சொல்கிற மாதிரி தான். பட் இருந்தாலும் ஃபியூச்சர் நம்ம பார்த்தா ஆகணும்ல. அக்ஷர் பட்டேல் மாதிரி ஒருத்தர் நல்லா க்ரூம் ஆகிட்டு வராரு. ஸோ நம்ம கண்டிப்பாக வழிவிட்டு தான் ஆகணும் யங்ஸ்டர்ஸ்க்கு. ஸோ அதனால் வந்துட்டு இந்தியா வந்து ஒரு செம்ம வின்லேருந்து வராங்க, பாகிஸ்தான் ஒரு தோல்வியிலேருந்து வந்திருக்காங்க. பட் என்ன இருந்தாலுமே இந்தியாவும் பாகிஸ்தான் மோதுன்றது ஒரு பெரிய மோதல் தான். மதர் ஆஃப் ஆல் ரைவல்ரி, அந்த மோக்கா சாங்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் வந்துட்டு அவனும் ஒரு வாட்டியும் பட்டாசு வெடிக்க வருவான், பட்டாசு வெடிக்கவே முடியாது. பட் போன வாட்டி நம்மளை வச்சு பட்டாசு வெடிச்சிட்டாங்க. நம்ம திருப்பி வெடிக்க வேண்டிய இடத்துல வந்திருக்கோம். ரிவெஞ்ச் எல்லாமே ரிவெஞ்ச் மேட்ச் அப்படின்னு ப்ரொமோட் பண்ணாலும் இது ரிவெஞ்சாக பார்க்காம இந்த மேட்ச் வின் பண்ணிட்டு நம்ம செமி போகணும், அதை தான் இந்தியன்ஸ் பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தான் வந்து இது வந்து அவங்க வந்து எப்படி எடுத்துப்பாங்கன்னா, ஐயோ இதில் பர்ஃபார்ம் பண்ணலன்னா நம்மளை டீம் விட்டு தூக்கிடுவாங்க தான். ஏன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரெஷர் இருக்கும். ஸோ நம்ம வந்து ப்ரிவியூவில் பேசினது எல்லாமே ரிவ்யூவில் மேட்ச்சில் நடக்குதா அப்படின்னு பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ என்ன அப்படின்னா, இந்தியா vs பாகிஸ்தான் ரிவ்யூ அண்ட் இந்தியா நியூசிலாண்டோட ப்ரிவ்யூ. என்னதான் பாகிஸ்தான் வந்து நமக்கு பழங்கால பங்காளியாக இருந்தாலும் புது பங்காளி இந்த நியூசிலாந்து தான். குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்னு நம்ம எங்கே போனாலும் நம்மளை வந்து வெளியே அனுப்புறது. சிம்பிளாக சொல்ல போனால் அந்த 2019 மறக்க முடியுமா? அப்படி பண்ணிட்டாங்க. 2021 2 சம்பவம், WBC ஃபைனலு, வேர்ல்ட் கப்பு அப்படின்னு நம்மளை போட்டு முடிச்சு விட்டு தான் அனுப்பிச்சிருக்காங்க.
கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா அன்னைக்கு மிஸ்டேக் ஆல் ஆயிருப்போம் வான்கடையிலே 2023 வேர்ல்டு கப் செமிலையுமே. ஏதோ ஷமி புண்ணியத்தில் அவர் நம்ம காப்பாற்றினார் கடைசி 5-4 தான். ஸோ அதனால வந்துட்டு அந்த பொது பங்காளியோட ப்ரிவியூவும் பார்ப்போம். அவங்களுமே ஒரு மேட்ச் ஆட்டு வரும். ஆக்சுவலி என்னன்னா இந்தியாவுக்கு இந்த மேட்ச்க்கு அப்புறமா 1 வீக் பிரேக் இருக்கு. இந்தியா பாகிஸ்தான் 23 ஆட்டாங்க, அதோட நெக்ஸ்ட் சண்டே தான் ஆடுறாங்க. இதுக்கு என்னன்னா நம்ம சண்டே இந்தியா வச்சாதான் வியூவர்ஷிப் அதிகமாக வரும்னு வச்சிருக்காங்க. பட் அது பிளேயர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப நல்ல விஷயம் தான். அதனால் நெக்ஸ்ட் வீடியோ அது பார்ப்போம். ஸோ ஆஸ் ஆஃப் நோ ஜீவா அண்ட் டீம் இஸ் சைனிங் ஆஃப். சந்தோஷ் பாய் அண்ட் எல்லாருமே அவங்களோட ப்ரெடிக்ஷன் அண்ட் பிளேயர் டு வாட்ச் அவுட் எல்லாமே கமெண்டில் போடுங்க. எப்படி எங்களோட ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குது, நீங்களும் ப்ரெடிக்ட் பண்ணுங்கள் எப்படி இந்த மேட்ச் போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சைனிங் ஆஃப் கைஸ், பாய். ஸோ திஸ் இஸ் நாட் அவுட் கிரிக்கெட் பாட்காஸ்ட் பிரசன்டட் பை பாட் 61 அண்ட் நம்ம எல்லாமே ஃபுல்லாக பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். அண்ட் திஸ் இஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஜீவா அண்ட் டீம். தேங்க்யூ. தேங்க்யூ. பாய் பாய். தேங்க்யூ. பாய்.